here. அறம் ஐஏஎஸ் அகாடமி கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிற இந்த செஷனை கண்டக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த மாஸ்டர் மைண்ட் செஷனுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா மைண்ட் சயின்ஸ். On behalf of Aram IAS Academy, I would like to welcome the chief speaker or chief guest or the guest speaker of the day, Dr. Anandakumar IAS, Commissioner of Civil Supplies and Consumer Protection. We welcome you, sir. நன்றி மேடம். Thank you, sir. Thank you, sir. ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே மிக பரிச்சிதமான ஒரு நபர் தான் இவர் இல்லைங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் மோஸ்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் இவர். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுலையா இருக்கட்டும், இல்ல மோட்டிவேஷன் கொடுக்கறதுலையா இருக்கட்டும், இல்ல அட்வைஸ் பண்றதுலையா இருக்கட்டும், அட்வைஸ் பண்றதுல இல்ல மேடம். ஓகே சார். ஸோ கைடன்ஸ் கொடுக்கறதுல இவருக்கு நிகர் இவர் மட்டும்தான். ஸோ அண்ட் இவர் பாத்தீங்கன்னா வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் நாமக்கல்ல பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் என்ற இளநிலை பட்டம் முடித்தாரு. இவர் இளநிலை படித்து கொண்டு இருக்கிற காலத்திலேயே பாத்தீங்கன்னா 5 கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. ஸோ இதுல இருந்தே தெரியுது இவர் எந்த அளவுக்கு அகாடமிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டடான ஒரு பர்சன் சொல்லி. அண்ட் ஆஃப்டர் தட் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல முதுகலை பட்டம் பயின்றார். And then he began his career as veterinary assistant surgeon in Pollachi in 2001. And in 2003, he got his service in IAS. And after that, assistant collector in Pudukkottai, sub-collector in Hosur, additional collector in Madurai போன்ற பல பதவிகளில் பல இடங்களில் இவர் பணியாற்றி வந்தார். இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஈரோடு மாவட்டத்துல இவர் 2011 வருஷத்துல இவர் சர்வீஸ்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல இவர் தன்னுடைய மகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தி படிக்க வச்சாரு. ஸோ தட் ஷோஸ் தட் ஹீ இஸ் அன் எக்ஸாம்பிள் தட் ஹீ லிவ்ஸ் அலாங் வித் த சொசைட்டி, லிவ்ஸ் ஃபார் த சொசைட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அது. அண்ட் தென் இவருடைய சிறப்பு அம்சங்கள் பாத்தீங்கன்னாக்கா இவர் புத்தகங்கள் எழுதி வெளியிட்டிருக்கார். இவருடைய புத்தகங்கள் பாத்தீங்கன்னா பூக்கள் நாளையும் பூக்கும், படிப்படியாய் படி, உயிர் தேடும் உள்ளம், தேர்வு வாழ்க்கையும் வாழ்க்கை தேர்வும் போன்ற 10 புத்தகங்களை இவர் எழுதியுள்ளார். And his other interests and hobbies are reading, and he had played for Tamil Nadu Cricket Association, and then he is also playing for Chennai Football Association. And it's an immense pleasure to have you here, sir. Thank you so much. And we welcome you wholeheartedly for this session. Thank you, sir. And dear students, this session is for you. Kindly please make use of this session. உங்களுக்கு ஏதாச்சும் doubts, queries இருந்தது அப்படின்னா the last of the session you can see that we'll have a doubt session. அந்த செஷன்ல நீங்க உங்க டவுட்ஸ் கேட்கலாம். You can raise your hands and then we'll be addressing your doubts. All right. So sir, I'm not taking much of your time. Please take on the session. Thank you, sir. நன்றி மேடம். அனைத்து இணையதளத்தில் இன்று இணைந்திருக்கின்ற இந்த மாலை பொழுதில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில மீட் பண்றதா இருந்தா நம்மளால பல்வேறு காரணங்களால மீட் பண்ண முடியல. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு சி such a good response from you people, and I thank Karthik, Sindil, Anusha and all the staff and people who made this meeting possible actually. ஸோ சென்ற ஆண்டுல இதே மாதிரியான ஒரு செஷன் நாங்க வேற குரூப் ஆஃப் ஆடியன்ஸுக்கு பேசணும்னு நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் பேர் இங்கே இருக்கீங்க அண்ட் நீங்க யூடியூப்ல பார்த்துருக்கலாம். am I audible and my voice is okay and everything? Technology is helping us, I suppose. ஸோ இந்த ஆண்டு அதை மீண்டும் செய்யணும்னு கார்த்திக் சொன்னபோது அரைச்சமாவே அரைக்கிறமே அப்படின்னு முதல்ல தோணுனா கூட இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அரைச்சமாவை நல்லா அரைக்கணும் ஆக்சுவலா. அதாவது இந்த செஷன்ல நிறைய பேர் பயனாளிகள் இருப்பாங்க. பட் மிகப்பெரிய பயனாளியா நான் நினைக்கிறது என்னதான். ஸோ ஐ ஆல்வேஸ் டோல் தட் அதாவது பிஃபோர் வி ஸ்டார்ட் த கேம், அதாவது கல்லி கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடத்துல 1 டச்ல கேட்ச் பிடிச்சா அவுட்டு, மேல தூக்கி அடிச்சோம்னா 6 போனா அவுட்டு, அப்படின்லாம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் நீங்க விளையாண்டுருப்பீங்க. ஸோ அது மாதிரி நம்ம செஷன்ஸ் எவ்வளவு செஷன் போவோம் அப்படின்றது தெரியல. இட் பிகம்ஸ் அ வெரி டைட் ஷெட்யூல் ஃபார் மீ nowadays. And still I wanted to take some time out and talk to you people, get back the ideas from you. Some people like Ravi, Uday,
there are other Kirtana, there are so many candidates of the last batch who were very proactive. They suggested a lot of books. Kirtana told about Mihaly Csikszentmihalyi. He is ஃப்ளோ அப்படின்ற புத்தகத்தை எழுதினாரு. அவரோட ரிசர்ச்சே ஃப்ளோல தான் பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ளோல வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ளோல வந்து ஒரு புக் எழுதுற அளவுக்கு மேட்டர் இருக்கு அப்படின்றதெல்லாம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் பிரெயின் சயின்ஸ், நியூரோ சயின்ஸ், சைக்காலஜி, எக்ஸாம் சைக்காலஜி, இந்த மாதிரி. அதனாலதான் நம்ம டைட்டில் வந்து மைண்ட் சயின்ஸ் அப்படின்னு வச்சோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாவே இந்த லைன்லயே நான் வந்து படிச்சுட்டே இருக்கிறதுனால ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு ஷேர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. ஸோ தேர் ஆர் சோ மெனி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட்டிங் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். அதுல அதாவது ஒரு கேம் பத்திய விஷயம். அண்ட் சச் திங்ஸ் ஆர் டைரக்ட்லி ரிலவென்ட் டு எ ஹியூமன் பீயிங். நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல ப்ரெசன்ட் டைம்ல கான்டெம்பரரிஸா வாழ்றோம். ஸோ வி ஷுட் ஷேர் குட் ஐடியாஸ் அப்படின்ற ஐடியா தான் அதையெல்லாம் என்னோட செஷன்ஸ்ல வச்சிருந்தேன். ஹவு ரெலவென்ட் இட் இஸ் ஃபார் த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நிறைய ஒரு சில நண்பர்கள் கேட்டிருக்கீங்க. நீங்க நான் வந்து சொல்லும் போது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டுமே சொல்லக்கூடாதுல்ல, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம நெகட்டிவ் நினைக்கல, பாசிட்டிவ். அதாவது சமீபத்துல ஒரு மகாகவி பாரதியாரோட ஒரு பாட்டு கேட்டேன், யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்ட்டு. யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்ற அடுத்த லைன்ல வரும், தீதும் நன்றும் இரண்டுமாகி நின்றாய் அப்படின்ட்டு. ஸோ தேர் இஸ் நத்திங் குட் ஆர் பேட். ஸோ தேர்ஃபோர் ஒன் ஆஃப் தி கமெண்ட் வந்து ஆனந்த்குமார் சார் வந்து ஆன்சியன்ட் தமிழ் பேசுறாரு அப்படின்னு. பாதி புரிய மாட்டேங்குது, இவர் எந்த காலத்து தமிழ் பேசுறாரு அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் சொன்னாங்க. ரொம்ப நன்றி. அது பெருமையும் கூட. இப்போ இருக்கிற திருக்குறளுக்கு மீனிங் சொல்லக்கூடிய நிலைமை, பாரதியாரோட பாடலுக்கு ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டோம்னா, சார் இங்கிலீஷ்ல சொன்னாதான் பாரதியார் பாட்டே புரியுற மாதிரியான மனசு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால தட்ஸ் ஓகே. ஆன்சியன்ட் தமிழ் இஸ் ஓகே. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கமெண்ட் எனக்கு வந்தது, ஹி இஸ் வெரி ஸ்லோ அப்படின்ட்டு. ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய புத்தகத்துடைய தலைப்பு. மிக முக்கியமான புத்தகம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு. அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு இதை படிக்கணுமா அப்படின்னு தெரியல, பட் மனிதர்களாக பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ல நோபல் பிரைஸ் வாங்கின டேனியல் காஹ்னிமேன் அப்படின்றவர் எழுதிய அந்த புத்தகம் வந்து சென்டர் ஆஃப் அவர் டிஸ்கஷனா தொடரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இட் இஸ் அ வெரி வேல்யூபிள் புக் ஆன் ஹியூமன் சைக்காலஜி. மனசுனா என்ன? நமக்கு எல்லாருக்கும் உடம்பு இருக்கு, ஆள் இருக்கும், பெயர் இருக்கு, பட் மனசு இருக்கு. மனசு எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா எவ்வளவு சொல்லுவீங்க? ஐயோ சார், ஒரு மனசு இருக்கு, 5-6 மனசு இருக்கு, 2 இருக்கு, 2 மனம் வேண்டும்னு ஒரு படம் இருக்கு, பாட்டு இருக்கு. யாராவது பதில்? ஆர்ட் ஆஃப் திங்கிங். லக்ஸ் வந்து பழைய ஆளு, எனக்கு தெரியும் அவரை. ஹவு மெனி மைண்ட்ஸ் வி ஹேவ் அப்படின்னு நீங்க எப்போவாவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நியூமரஸ் மைண்ட்ஸ் அப்படின்னு மணிகண்டன் சொல்றாரு. ஸோ நியூமரஸ் மைண்ட்ஸ் பத்தி நம்ம ஒரு தடவை ஹியூமரஸாவது நம்ம பேசி ஆகணுன்றதுனால இந்த டைட்டில். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு பவர் பாயிண்ட் வச்சிருக்கோம், ஒரு சின்ன படம் பார்ப்போம், ஒரு தேவையான ஒரு பாடல். அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 6:10 ஆரம்பிச்சோம், 7:10 முடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். 1 ஹவர்ல நம்ம முடிக்கிறதுனால ஒரு 7 o'clock நம்ம வந்து கொஸ்டின் செஷன் வைக்கலாம். ஸோ இப்படியாக நம்மளுடைய how we are going to discuss matters அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். Then we will proceed into the subject. While you may think that it is slow, it is not directly going to help you in writing exam. Those are all very என்ன சொல்றதுங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் சிலபஸ்ல வந்து இல்லாத விஷயங்களே இல்லை. அதனால மெயின்ஸ் எக்ஸாம்லயோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லயோ நம்மளோட டிஸ்கஷன் வந்து it will be helping you. 1 2 ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் வந்து it will I strongly believe that it will help you to start the thinking process, which is very much required actually. independent உங்களோட நாலேஜை கல்டிவேட் பண்றதுக்கான ஒரு மோடா இதை யூஸ் பண்ணலாம்.
நம்மளுடைய டிஸ்கஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இட் ஹெல்ப்ஸ் மீ டு ரீட் அ லாட் அண்ட் தென் கம் பேக் டு யூ. So therefore, if you find something every mind is hesitating to be consistent based on what is mind அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அது கன்சிஸ்டன்சின்னா என்னன்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் ஓகே சபரிநாத் வந்து தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. தமிழ் ஆங்கிலம் ரெண்டும் கலந்து நம்ம பேசுவோம். ஆக்சுவலா நான் தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கேன்றத இருக்கிறதா நினைச்சிட்டு இருந்தேன். எனிவே லெட்டஸ் அதாவது சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம், அது ஆங்கிலத்துல எழுதுறவங்களுக்கு பயன்படும், தமிழ்ல எழுதுறவங்களுக்கு அதை மொழிபெயர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உணர்வுசார் நுண்ணறிவு அப்படின்னு ஒரு கட்டுரை வந்து விகடன் இயர் புக்ல எழுதினேன். அந்த இயர் புக்கோட அந்த காப்பியை வந்து நம்ம 100க்கு 100 அப்படின்ற ஒரு புத்தகத்திலையும் எழுதியிருந்தேன். அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். தமிழ் எழுதுறவங்களுக்கு உணர்வுசார் நுண்ணறிவுன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதையும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றதை இங்கிலீஷ்ல இருக்கிறவங்களுக்கும் சொல்லிடுறேன். எனிவே இப்போ வந்து நம்ம அந்த கைண்ட்லி சஜஸ்ட் சம் புக்ஸ் டு ரீட் அபவுட் மைண்ட். ரீட் அபவுட் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் புக் தான் நான் சொன்னேன் இல்லையா, டேனியல் காஹ்னிமேன் அவர்கள் எழுதிய திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ வந்து 100க்கு 100 லக்ஸ் சொல்றாரு, அது நான் எழுதுந்து. அதுல இந்த புத்தகங்களை பத்தி எழுதியிருக்கேன். நான் வந்து ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன், ஐஏஎஸ் ட்ரைனிங்ல வந்து அந்த திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ புத்தகத்தை பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு வீடியோகிராஃப் அங்கேயும் காட்டினாங்க, எங்க கிளாஸ்ல காட்டினாங்க. நான் எதிர்பார்க்கிற மாதிரியே, நீங்க எதிர்பார்க்கிற பெரும்பாலான மனிதர்கள் மாதிரியே நானும் அந்த படத்துல வந்து என்ன மைண்ட் எப்படி திங்க் பண்ணுமோ அது மாதிரிதான் திங்க் பண்ணேன். இன்னைக்கு நம்ம அது சுவாரஸ்யமா இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் யூ ஆல்சோ அண்ட் தென் நம்மளோட சிலபஸ், அதை பத்திய விவரங்கள், அட்டிடியூட்னா என்ன, ஆப்டிடியூட்னா என்ன, கரேஜ் அப்படின்னா என்ன, பிலாசபினா என்ன, தி கரேஜ் டு பி டிஸ்லைக்டு புக் அப்படின்னு ஒரு புத்தகம் சொல்றாரு ஸ்ரீனிவாசன். நான் இனிமே அந்த புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ வித் திஸ் ப்ரிலியூட், ஆரம்ப இன்ட்ரடக்ஷனோட லெட் அஸ் கோ இன்டு தி பிபிடி அண்ட் ப்ரொசீட். How come out of negativity and failure mindset also I feel really low while preparing for exam, can't focus அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை நீங்க படிச்சிருக்கீங்களான்னு சியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனிவே, ஸோ ஃபோக்கஸ் அப்படின்ற புக் வந்து டேனியல் கோல்மேன் எழுதின புத்தகம். டேனியல் கோல்மேனோட இன்னொரு புத்தகம் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த ஃபோக்கஸ்ன்ற புத்தகத்துல வந்து ஏன் அதை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபோக்கஸ் புத்தகத்துல ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு சின்ன கதை சொல்லியிருந்தாரு. அந்த கதையை நம்ம படிச்சிருந்தோம்னா ஒரு யூபிஎஸ்சி மெயின்ஸ் கேள்வித்தாள்ல அந்த கேள்விக்கான சிச்சுவேஷனோட அப்படியே கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம போன ஆண்டுல நம்ம மைண்ட் செஷன்ல வந்து, அதாவது மைண்ட் சயின்ஸ் செஷன் அல்லது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சோ மெனி நானே நானா, யாரோ நானா, அந்த மாதிரி டைட்டில்ஸ்ல நிறைய கிளாஸஸ் எடுத்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு எப்படியான ஒரு அனுபவத்தை நம்ம கடந்த ஆண்டு கொண்டு போயிருந்தோம், இந்த ஆண்டு அதை எப்படி இது வந்து நாங்க கல்லூரியில எல்லாம் வந்து எங்களோட ப்ரொஃபசர்ஸ் திரு செல்வராஜ் சார் அவருடைய வகுப்புகள், டாக்டர் குமரவேல் சார் அவருடைய வகுப்புகள், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு டாக்டர் டிஜி பிரபாகரன் அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர் வைராலஜி எடுத்தாங்க, இம்யூனாலஜி எடுத்தாங்க, கைனகாலஜி எடுத்தாங்க. இந்த வகுப்புகள்லாம் திரும்ப திரும்ப அடுத்து வருகின்ற கல்லூரி மாணவர்களுக்கு அவங்க எடுத்துட்டே தான் இருக்காங்க. இப்போ that would have been a very good experience. அதுல என்ன திருவள்ளுவர் சொல்றாருன்னா, பயில்தோறும் நூல் நயம் போலும் நவில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்னு சொல்றாரு. ஆன்சியன் தமிழ் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. என்ன சொல்ல வரோம்னா, ஒரே புத்தகத்தை மறுபடியும் மறுபடியும் படிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் புது புது அர்த்தங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரே வகுப்பாக இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் நம்ம எடுக்கும் பொழுது அதுல இருந்து புது புது அர்த்தங்கள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட டேனியல் காஹ்னிமேனோட பேர் நம்ம பதிஞ்சு போயிருந்ததுனால ஃப்ரீக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு ரேடியோ பாட் இருக்கு, அந்த மியூசிக் பாட் இருக்கு, ஆடியோ பாட் இருக்கு. அதுல வந்து ஃப்ரீக்கனாமிக்ஸ்ல வந்து இன்னைக்கு ஒரு டைட்டில் வந்திருந்தது. அதுல வந்து த பீப்புள் மோஸ்ட்லி ஐ லைக் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கு. அதுல டேனியல் காஹ்னிமேன பேட்டி கண்டிருந்தாங்க. அவருடைய புத்தகம் இப்போ பாட்காஸ்ட், கரெக்ட், தேங்க்யூ,
உதய் லைன்ல ஆக்டிவா வந்து வர ஆரம்பிச்சிட்டாப்ல. இவர் சென்ற ஆண்டுல இருந்து நிறைய இதுல ஆராய்ச்சி பண்ணி ஒரு கிட்டத்தட்ட இன்னும் டேனியல் காஹ்னிமேன் லெவலுக்கு போக வேணாம்ப்பா, நீ மெயின் சிட்டி இவ்வளவு ரிசர்ச் பண்ண வேண்டியது இல்லை, அளவா படிச்சா போதும்னா கூட அவர் அதிகமா படிக்கிறார். எனிவே நான் எங்க விட்டுருந்தேன், டேனியல் காஹ்னிமேனுடைய லேட்டஸ்ட் புக்கு இப்போ ஒன்று வந்திருக்கு, 18ஆம் தேதி 5 நாள் முன்னாடி வந்தது அப்படின்னு அந்த தகவல் சொன்னாங்க. நாய்ஸ் பாத்தீங்களா, அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்றது, இந்த லெவல்ல பேசுறதுக்கு நான் வந்து தனியா பேசிட்டு இருந்தேன்னா ஒரு மாதிரி ஆயிடாது இல்ல. அதனாலதான் இந்த மாதிரியான செஷன் வந்து இந்த குரூப் வந்து இட் இஸ் ஃபில்ட் வித் லாட் ஆஃப் இன்டெலெக்சுவல்ஸ். Let us see in 10 years or 5 years, I think many of you will get into service or get into coveted positions. I wish you good luck. வருகின்ற 5-10 வருடங்கள்ல நீங்க அடுத்த வருடமே நீங்க ஐஏஎஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. கொரோனா காலகட்டமா இருக்கிறதுனால பரீட்சை தள்ளி போறதுதான் உங்களுடைய திறமைய சோதிக்குது, உங்க பொறுமையை சோதிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். எப்ப பரீட்சை வந்த உடனே எழுதி நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் இதை எதை பேஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is something called randomness. இந்த பந்தயத்துல யார் ஜெயிப்பாங்க, யார் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எப்போ 17 வருஷத்துக்கு முன்னாடி 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கும் போதும் இந்த கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 பேர் காலேஜ்ல படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, யார் ஐஏஎஸ் ஆவாங்க, யார் ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கும், பேச்சு வழக்குல போய்கிட்டு இருக்கும். அப்போ எங்க கல்லூரியில ஆனந்த்குமார் ஐஏஎஸ் ஆயிடுவாரா மாட்டாரா அப்படின்னு பேச்சு இருந்திருந்ததுன்னா, ஆயிடுவாரு அப்படின்னு ஒரு அதிகமான நம்பிக்கையோட, ஏன்னா நான் மேடம் சொன்ன மாதிரி நிறைய கிரிக்கெட், நிறைய ஃபுட்பால், பெரும்பாலான நேரங்கள் நான் கிரவுண்ட்ல இருப்பேன், மீத நேரங்கள் லைப்ரரியில இருப்பேன்னு வச்சுக்கோங்க. பட் கிரவுண்ட்ல பார்த்தவங்க எந்நேரம் விளையாடுறவங்க எப்படி பாஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கலாம். ஸோ வில் யூ ஆன்சர் அவர் ஜெனரல் டவுட்ஸ் அட் த எண்ட் அப்படின்னு சாண்ட்விட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட் மீ give my mobile number so that you can send the questions. But then all the எல்லா கேள்விகளையும் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா கால்ஸ் எல்லாம் என்னால ஐ எம் அனேபிள் டு அட்டெண்ட். பட் எனிவே உதய் மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கேண்டிடேட்டை வில் ரியலி ஹெல்ப் ஃபார் மை டெவலப்மெண்ட் அப்படின்ற சுயநலம் காரணமாக கொடுத்த பொதுநல நம்பரா நீங்க யூஸ் பண்ணலாம். எனிவே இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நீளமா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேள்வி ஒண்ணு கேட்டுட்டு இருந்தேன் நான், கல்லூரியில ஆனந்த்குமார் ஐஏஎஸ் ஆயிருந்திருப்பாரா அப்படின்னு எவ்வளவு பேர் ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல ஆக மாட்டார்னு நினைச்சவங்க அதிகமா இருப்பாங்களா அப்படின்னு. சரி, நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் தம் மைட் ஹவ் தாட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தென் நானே வச்சுக்கோங்க, என்ன ஒரு நோ வே அப்படின்னு பாஸ் பண்ண மாட்டாருன்னு நினைச்சிருக்கலாம். ஸோ எனிவே அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னார் பாஸ் பண்ணுவாங்க, இன்னார் பாஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு யாராவது ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா அது கரெக்டா போறதுக்கு வாய்ப்பு அதிகமா, தப்பா போறதுக்கு வாய்ப்பு அதிகமா? It is wrong. Nobody can be predicted. Our capacity is unlimited. Therefore பரவாயில்லைங்க, எல்லாருமே தெளிவா இருக்கீங்க. ஸோ உங்கள எல்லாருக்கும் இந்நாட்டு மன்னர், ஆக்சுவலாவே மன்னர் தான். அதனால நீங்க நிச்சயமா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. Therefore, I see you people as a potential responsible and useful citizens of this world, universe, planet. So what else I can say? With this, I will start the session. Screen sharing aichi, then I think it's in full screen. Am I right? Okay. So மைண்ட் சயின்ஸ் ஏன் டைட்டில் வச்சேன் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலி. ஸோ மைண்ட் இஸ் தேர் வித் ஆல் பீப்புள் அண்ட் தென் we need to know ourselves to do anything. And 3,
to write a civil service exam also it will be useful. So therefore it is very relevant to our and then we are going to see the syllabus, some questions, how to write the exam also, how to present in the exam, what kind of questions are generally coming. And சென்ற ஆண்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 செஷன் எடுத்தோம். ஹவு மைண்ட் திங்ஸ், மைண்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்கல்ல, நியூமரஸ் அப்படின்னீங்க. அப்புறம் அதை வந்து ஸோ நியூமரஸ் மைண்ட்ஸ்ல அட்லீஸ்ட் 2 மைண்ட்ஸ் பத்தி டேனியல் காஹ்னிமேன் சொல்லியிருப்பாரு. அது எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் நான் அந்த புத்தகத்துல இருந்து எடுத்த ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். வாட் இஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு எடுத்த இந்த கேள்வியில ஒரு சுவாரஸ்யமா ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு கிஸ் பிரின்சிபல் ஆரம்பிச்சோம். அப்புறம் இந்த ஆண்டு வந்து நான் எடுத்து வகுப்பு எடுக்கும்போது இந்த பிரின்சிபலை மறந்து போயிட்டேன். இது ஒரு 2 நாள் படிச்சேன். கார்த்திக் வந்து ஒரு 4 நாள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு செஷன் ஆரம்பிக்கலாம் சார் அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் வந்து ஜெனிவஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அவர் ஆன்சரும் சொல்லிட்டாரு. கிஸ் பிரின்சிபல் வந்து நம்ம கடைசியில சொல்லலாம் அப்படின்னு நினைச்சா உதய் வந்து இப்பவே சொல்லிட்டாப்ல. கேன் யூ ஷேர் இன் பிக் சைஸ் பிகாஸ் விஷுவலி இன்ஸ்பயர்ட் அப்படின்னு ஒரு. I think this is what I could do. I don't know how bigger it can be. So I think Sendil or Anusha can try enlarging them for. Anyway, Occam's razor அப்படின்னு இன்னொன்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பிரின்சிபலை பத்தி நம்ம சொல்லிடுவோம். இப்போ ஒரு பர்டிகுலர் விஷயம், ஸோ யூ கேன் ஜூம் அப்படின்றாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு டு ஜூம், இட் இஸ் ஆல்ரெடி இன் ஜூம். மேடம் எப்படி என்ன பண்ணணும்? Aspirants can zoom, not from my end. So therefore let me continue. Occam's razor என்ன சொல்லுது அப்படின்னம்னா, ஒரு அந்த எக்ஸாம்பிள் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிளே சொல்றேன். பென் டுப்ரே அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கோட you need not buy this book, but then it is a very good book actually. It gives அதாவது philosophy, நம்மளோட வேர்ல்ட் philosophy, உலகத்தினுடைய பல philosophers பத்தி நம்ம படிப்போம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அந்த அண்ணா சென்டனரி லைப்ரரி இருக்குல்ல, அங்க இந்த புக் எல்லாம் பார்த்தேன் நான். இதுல ஒன் ஆஃப் தி புக் வந்து திஸ் இஸ் வெரி குட் புக். இதுல வந்து அந்த பென் டுப்ரேயோட அந்த ஒக்காம்ஸ் ரேசர் அப்படின்ற கான்செப்டா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த புக்ல வந்து அவ்வளோ இட்ஸ் லைக் அ வெரி குட் ஃப்ரூட். யூ கேன் ஜூஸ் இட், டேஸ்ட் இட் அண்ட் என்ஜாய். ஸோ எனிவே, இந்த ஒக்காம்ஸ் ரேசர் என்ன சொல்லுது, அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கால ஒரு பெரிய பாலைவனம் மாதிரியான ஒரு நல்ல புல்வெளி மாதிரியான பகுதியில பெரிய பெரிய ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பெரிய எரிஞ்சு போன ஏரியாக்கள் காணப்பட்டுதான். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா என்ன காரணமா இருக்கும், எதனால அந்த மாதிரி? ஹவு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி இன் லாட் ஆஃப் புக்ஸ் ஆக்சுவலி. எனிவே, ஸோ இந்த மாதிரி ஒரு எரிஞ்சு போன ஏரியாக்கள் காணப்படுறதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சைஸ்ல. அதுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. ஆப்ஷன் ஏ, அதாவது வேற்று கிரகங்கள்ல இருந்து மனிதர்கள் ஃபிளையிங் சாசர்ல, அந்த கிரக உயிரினங்கள் வந்து ஃபிளையிங் சாசர்ல வந்து இறங்கும் போது அது எரிஞ்சு போயிருக்கலாம் ஒண்ணு. ஆப்ஷன் பி வந்து யாரோ நைட்ல வந்து அந்த ஏரியால வரவங்க குறும் பண்றதுக்காக எரிச்சு விட்டுருக்கலாம். மெட்ராய்ட்ஸ் அப்படின்னு விஸ்வநாதன் சொல்றாரு. கிளைமேட் சேஞ்சுன்றாங்க, கிராப் சைக்கிள், ஏலியன்ஸ். ஓகே, தீபக் வந்து பி தான் கரெக்ட் அப்படின்னு போட்டார். பூஜா வந்து ஆப்ஷன் 1 அப்படின்றாங்க. இப்போதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பிக்கு செம்மையான ஓட்டு விழுந்துட்டே இருக்கு. இப்போதான் நீங்க வந்து அந்த ஒக்காம்ஸ் ரேசர் அப்படின்றது யூஸ் பண்ணணும். நீங்க எல்லாருமே ப்ரௌஸ் பண்ணலாம். கான்செப்டை கொண்டு வர்றதுக்காக நான் இங்க சொன்னேன். நம்ம மைண்ட் வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இவர் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, மேல போட்டிருக்காரு பாருங்க, கீப் இட் சிம்பிள் ஸ்டூபிட். அதாவது சிம்பிளா வைக்கணும். எங்க இன்னும் வேற்று கிரகங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான எவிடன்ஸ், இந்த மாதிரியான திங்கிங்க்கெல்லாம் ஒன்றும் எவிடன்ஸ் கிடையாது. பட் ஆனா இது மனிதர்களால செய்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்.
தேர்ஃபோர் நம்மளுடைய தாட் ப்ராசஸை வந்து சிம்பிளா வைக்கிறது ஒரு பிலாசபில முக்கியமான பாயிண்ட். நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸா எல்லாம் திங்க் பண்ணி லோகேஸ்வரன் மாதிரி வேற உலகத்து மனிதர்களை எல்லாம் தேடிட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி நீங்க வந்து நல்லா படிக்கிறதுக்கு மிக எளிமையான வழிகள் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். நல்லா படிப்போம் நினைக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம டிப்ரெஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சிம்பிளான வழி என்ன இருக்குன்னா, நம்ம டிப்ரெஸ் ஆக மாட்டோம்னு நினைக்கிறது தான். இது என்ன சார் இவ்வளவு சிம்பிளா வச்சீங்கன்னா எப்படி அப்படின்னா, அதுதான் நீங்க கூடவே இந்த ரேசர் யூஸ் பண்ணணும், கட் பண்ணிடணும். காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ் எல்லாம் வந்து இதுக்காக நம்ம வந்து சிஎன்எஸ் ஸ்டிமுலன்ஸ் யூஸ் பண்ணலாமா, அல்லது அல்ட்ரா மெடிடேஷன் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணலாமா, இல்ல என்னென்ன ஐடியா வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் விட்டுட்டு சிம்பிளா நம்ம நல்லா படிப்போம், நம்மளால முடியும், நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு திருப்பி ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கிறதே நமக்கு போதுமானது. ஸோ பிக் திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் சிம்பிள் அண்ட் சிம்பிளிசிட்டின்றது இட்ஸ் a very difficult டு ஃபாலோ. பிகாஸ் காம்ப்ளெக்சிட்டி இருந்ததுன்னா தான் அதுக்குதான் ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்ட்டு நம்ம நிறைய விஷயங்கள் உலகத்துல மிக மிக அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து சாதாரண விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்படுவதற்கான எபிலிட்டியை வந்து நம்ம வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, சிம்பிளான விஷயங்கள், மோஸ்ட் ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து உலகத்துல இலவசமா கிடைக்குது. இட் இஸ் நாட் காஸ்ட்லி அட் ஆல். தேர்ஃபோர் வி மே டென் டு இக்னோர் தோஸ் குவாலிட்டிஸ் அப்படின்றதெல்லாம் இந்த ஒக்காம்ஸ் ரேசர்ல சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம செஷன்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கீப் இட் சிம்பிளா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொன்னேன். அடுத்து நம்ம போறோம். டெஸ்ட்ரக்டிவ் எமோஷன் அந்த புத்தகத்துல சரி, இன்னோவேஷன் இஸ் நாட் அ கம்ப்ளெக்சிட்டி பட் அ சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஜென் மோட்ல இருக்கிறது சிம்பிளிசிட்டி அப்படின்னு. நீங்க பாதி பேர் ஜென் மோட்ல தான் இருக்கீங்க போல இருக்கு. 800 பேர் இருக்கீங்க அண்ட் 918 பேர் இருக்கீங்க. ஐ திங்க் நிறைய இதுல கற்பனை உலகத்திலையும் ஜென் மோட்லயும் நிறைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மினிமலிசம் அப்படின்ற விஷயத்த பத்தியும் நம்ம அப்பப்போ பேச போறோம். அதுக்கப்புறம் சிம்பிளிசிட்டியில வந்து ஒரு இஸ்லாமிய எடுத்துக்காட்டு திரு அப்துல் கலாம் அவர்களுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய புத்தகத்துல இருந்து எடுத்த ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லியிருந்தேன். பழைய கிளாஸ் அட்டன் பண்ணவங்களால சொல்ல முடியும். அத இப்போ ஹைலைட் பண்ணிட்டு நம்ம எங்க போறோம்னா, டிட் யூ எவர் ஆஸ்க், நம்ம மைண்ட அல்லது நம்ம வந்து பரீட்சையில பாஸ் பண்றதுக்கோ இல்ல நம்ம திங்க் பண்றதுக்கோ அடிப்படையான ஒரு தேவை இருக்கிறது. அது என்னன்னா, எடுத்த உடனே என்னன்னு பார்க்க வேண்டியது. என்னன்னு தான் எல்லாமே தெரியுமே, அதுல என்ன வாட் அப்படின்றது ஒரு கொஸ்டினா கேட்க வேண்டும். இப்ப என்ன வகுப்பு எடுக்கிறீங்களா, இல்ல நீங்க வந்து பிலாசபி சொல்றீங்களா, அல்லது மைண்டை பத்தி பேச போறீங்களா, இது எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுமா இல்லையா, இப்படியான கேள்விகள் நீங்க கேட்க வேண்டியதும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதும், கிரிட்டிசைஸ்ல அத கொஸ்டின் கேட்கும் பொழுது மட்டுமே. காலிஃப் உமர், ஸோ நவீன்குமார், தேங்க்யூ ஸோ மச். காலிஃப் உமர் பத்தி அந்த ஒரு வகுப்புல ஒரு கதையை பத்தி சொன்னேன். அவங்க தேன் வாங்கிட்டு வர சொன்ன கதை. இது மாதிரி பாதி பாதியா நான் விடுறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு. நிறைய விஷயங்களை வந்து தொட்டுட்டு அப்படியே விட்டுருப்பேன். அப்படி விட்ட விஷயங்கள் தான் ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும் அப்படின்றது ஒரு பிலாசபிக்கல் எஃபெக்ட் இருக்கு. ஒரு தத்துவ ஞானி அல்லது ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து இந்த முடிஞ்சு போன விஷயங்களை வந்து நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. முடியாம விட்டு வச்சிருக்கின்ற விஷயங்களை தான் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜைகார்னிக் எஃபெக்ட். கோமதி, தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் சென்ற ஆண்டுல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஆண்டும் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு தோணுது. தேங்க்யூ. எனக்கு இருக்கின்ற அதே திரும்ப படிக்கணும்ன்ற ஆர்வம் வந்து உங்களுக்கும் இருக்கிறதுல சந்தோஷம். ஜைகார்னிக்ன்றது மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றதையும் சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா நான் வந்து அவங்க மேல் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தெரிய வந்தது அவங்க ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட். பாத்தீங்களா, சபரிநாத் மறுபடியும் ஐடியா சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். எனிவே வெரிஃபை பண்ணுங்க. அண்ட் தென் இப்படிப்பட்ட கிளாஸ் வந்து ஒன்லி ஒரு சைடு தான் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. நம்மளுடைய டிஸ்கஷனே வந்து ஒரு அரட்டை அடிக்கிற மாதிரி தான் கொண்டு போகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீர்த்தனா சொல்றாங்க. ஐ திங்க் எந்த கீர்த்தனா, தர்மபுரியா அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி.
அப்போ நான் இது வந்து ஒரு வகுப்பறையில உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி தான். ஆரம்ப கட்டத்துல அந்த ஜூம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி செந்தில், பாலா, அறம் அகாடமில வந்து ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு சார் அப்படின்ட்டு இன்னைக்கு மார்னிங் ஒரு 8 மணிக்கு மறுபடியும் ட்ரைனிங் எடுத்தோம். ஹவு டு பிரசன்ட், ஹவு டு டூ திஸ் அப்படின்ட்டு. பிகாஸ் அவர் டைம் இஸ் வேல்யூபிள். இந்த 900 பேரோட 1 மணி நேரம்ங்கிறது 900 மணி நேரம். வாட் அ கிரேட் திங் விச் வி ஆர் டூயிங். அண்ட் ஐ திங்க் 900 பேர்ல 9 பேராவது ஜைகார்னிக், அப்புறம் டேனியல் காஹினிமேன், திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அண்ட் those things if you do, and it will be a great experience in the life for every one of us anyway. So நம்ம எங்க பார்த்தோம், வாட்லயே எவ்வளவு தூரம் வந்துட்டோம். அடுத்து ஹூ அப்படின்னு தான் ஜெய் கார்னிக் அப்படின்னு சொன்னோம். பாதி பாதியா விட்டுட்டு இருந்தோம்னா தான் ஞாபகம் இருக்கும். ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்க முடியாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எதையும் முடிக்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு கூட நினைக்கலாம் நீங்க. பட் வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிற மாதிரி இப்போ 12 வகுப்புகள் இருக்கு போன ஆண்டுல எடுத்தது. அதுல எதுல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் பவர் பாயிண்ட் எடுத்து போலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா எங்க இருந்து வேணா எடுத்துக்கலாங்க, நம்ம வகுப்புல வந்து எல்லா விஷயங்களையும் எல்லா வகுப்புலயும் சொல்லிடுறோம் அப்படின்ட்டு. இதுக்கு ஏன்னா நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிச்சதே அப்படிதான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆப்ஷனல் போட்டிருந்தேன். அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணேன் 99ல. அதுக்கப்புறமா செகண்ட் அட்டெம்ப்ட்ல வந்து ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தேர்ட் அட்டெம்ப்ட் வந்து ஐ டுக் ஜுவாலஜில வந்து அதை எடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் தான் இருக்கு. ப்ரிலிம்ஸ்லயே அப்பெல்லாம் ஆப்ஷனல் உண்டு. அப்ப அதை படிக்கும்போது ஜுவாலஜி வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து ஒரு பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஜுவாலஜி படிச்சு, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படி படிச்சு, தேர்ட் இயர் மாதிரி எல்லாம் படிக்கல. எக்ஸாமுக்கு என்ன கொஸ்டின் வரும் அப்படின்றதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அதை பத்தி நான் புத்தகங்கள்ல எழுதியிருக்கேன், இந்த வகுப்புலயும் சொல்லியிருக்கேன். அதுல வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, நீங்க மெசேஜ் போடுறவங்க வந்து சாட்ல வந்து எவ்ரி ஒன் அப்படின்னு போட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னா நம்ம சொல்லும் போது எனக்கு பர்சனலா டைரக்டா மாத்தி போட்டீங்கன்னா யுவர் கமெண்ட் வில் நாட் பி சீன் டு ஆல். So that they will also learn about Bluma Zeigarnik female அப்படின்றத பார்த்து யார் சொல்லியிருக்காங்க, கணேஷ் சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் கணேஷ். அண்ட் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, எப்படி நம்மளுடைய அந்த ப்ரிலிம்ஸ்ல வந்து எங்க ஆரம்பிச்சு எப்ப முடிக்க போறோம் அப்படின்றத பிளான் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்கை வந்து என்னன்னா SQ3R. SQ3R டெக்னிக்கை கேள்விப்பட்டவங்க எவ்வளவு பேர் கை உயர்த்துங்கன்னு கிளாஸ்ல கேட்டோம்னா நீங்க உயர்த்தி சொல்லிடுவீங்க. பட் இங்கேயும் உங்களோட மனசுல பல்ப் எரிஞ்சுதுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ பெனசிட் பேகம்க்கு SQ3R தெரியல அப்படின்னா பின்னாடி அதை போட்டுப்போம். நம்ம வந்து ஸ்ரீவர்ஷினிக்கு தெரியுது. ஸோ அது என்ன டெக்னிக் அப்படின்னா, சர்வே, கொஸ்டின் போடுறாங்க. சர்வே, கொஸ்டின், அப்புறம் ரீட், ரிவைஸ், ரிசைட். ஸோ இந்த மாதிரி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு படிப்படியாய் படின்னு என்னோட புத்தகம் இருக்கு, அதுல கூட சொல்லியிருப்பேன். படிப்படியா தான் நம்ம படிக்கணும், இல்லை மொத்தமா எங்க இருந்து வேணாலும் படிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம வந்து படிச்சு பிஹெச்டி பண்றதுக்காக படிக்கல, நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக படிக்கிறோம். அதுக்கான டெக்னிக்ஸ் இருக்கு. அதை பத்தி நான் வந்து மில்க் அப்படின்னு ஒரு டெக்னிக் எடுத்தேன். ஒரு செஷன் ஃபுல்லா 1 hour எடுத்தேன். பட் எனிவே அதை பத்தியும் நம்ம வந்து காலப்போக்கில் பார்ப்போம். அந்த சென்ற ஆண்டுல சில வகுப்புகள் வந்து ஹவு டு ஸ்டடி பை ஹாரி மடாக்ஸ் இஸ் அ வெரி குட் புக். அந்த புத்தகத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை புத்தகத்தையும் குறிச்சு வச்சுக்கலாம் நீங்க. அதையும் வந்து எந்த புத்தகத்தை சொன்னாலும் உதய் உடனே வகுப்புல இருந்து எடுத்து டவுன் ஹால்ல போடக்கூடிய நல்ல பழக்கத்தை வச்சிருக்கிறார். பட் அவருக்கு இண்டிவிஜுவலா அது எவ்வளவு பலன் அளிக்கும் தெரியல. பட் as randomness says, everybody has an opportunity to crack the exam, and I think you need to have an optimistic mind. அதுதான் டேனியல் காஹ்னிமேன் அடிக்கடி சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ அவர் பயாசஸ் பத்தி சொல்லி தருவார். பயாஸ் பத்தி அவரோட புத்தகத்துல நிறைய சொல்லியிருக்காரு. தமிழனியன் கேட்கிறாரு ஒரு கேள்வி, did you study on your own for UPSC civil services exam? ஓன் அல்லது லோன் அப்படின்ற கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா என்னோட நண்பர்கள், என்னோட சீனியர்கள் லைக் திரு செங்கதிர் சார், திரு முருகேசன் சார், KP ஆனந்த் சார், திரு டாக்டர் மீனாட்சி சுந்தரம் சார், இப்படி நிறைய சீனியர்ஸ் எங்களோட கல்லூரியில வந்து எனக்கு திங்கிங் ப்ராசஸ்ல ஆரம்பிச்சு மைண்ட் சயின்ஸ் வரைக்கும் டாக்டர் சங்கர சரவணன் சார் இன்னைக்கு வரதா இருந்தாரு.
வந்திருந்தாலும் இருப்பாரு. அவங்க எல்லாம் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவர் இப்போ தமிழ் செஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு, இயர் புக் கோஆர்டினேட் பண்றாரு, டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன்ல இருந்து புத்தகங்களை நிறைய உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு பேர் எனக்கு கோச்சிங் கொடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் அப்ப நான் ஸ்டடி ஆன் மை ஓன் அப்படின்னு உலகத்துல ஓனா எதையும் செய்ய முடியுமா, அல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கீதாச்சாரத்துல சொல்ற மாதிரியும் அல்லது ரேண்டம்னஸ்ல சொல்ற மாதிரியும் it all is happening around us and then we need, அதாவது ஒரு ஃப்ளோல இருக்கணும். அல்லது ஒரு ரமண மகரிஷி சொல்ல மாதிரி ஹூ am ஐன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது கால தூர தேசம் இதெல்லாம் மனோமயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரமண மகரிஷியோட பொன்மொழியில ஒண்ணு வந்து தமிழ் தான், பட் ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப புரியாத மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. கால தூரம் தேசம் இந்த மூணுமே மனோமயம் அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இஸ் நத்திங் பட் a stubbornly persistent illusion அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்காரு. இது வந்து சீக்ரெட் அப்படின்ற புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டது. இப்போ நான் மறுபடியும் சொல்றேன். தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இஸ் நத்திங் பட் a stubbornly persistent illusion. இதுதான் அவர் கால தூர தேசம் எல்லாம் மனோமயம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சருக்கு டிஃபரன்ஸ் இல்லை. மோனிஷா சொல்லியிருக்காங்க, மோனிஷா பரமகுரு லைஃப் சேஞ்சிங் புக் அப்படின்றாங்க. ஸோ நம்ம சாப்டர் நம்ம இன்னைக்கு செஷன் வந்து லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நம்புறதுக்கு ஒரு மோனிஷா சொல்லக்கூடிய வார்த்தை யூஸ் ஆகும். இந்த சீக்ரெட்டை பத்தி தெரியாதவங்க சீக்ரெட்டை பத்தி எப்படி சார் பப்ளிக்கா பேச முடியும் அப்படின்ற மாதிரி டைட்டில் வந்து சீக்ரெட். அப்புறம் அந்த சீக்ரெட்டோட அடிஷ்னல் புக் வந்து என்ன வந்திருக்குன்னா, சம்திங் ஒரு நியூ புக் comes as a present only, present is only truth அப்படின்னு கணேஷ்குமார் சொல்றார். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் லைக் எக்கார்ட் டல்லி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், பவர் ஆஃப் நவ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ஸோ அந்த புத்தகத்திலையும் பிரசன்ட்டை பத்தி சொல்ல வராங்க. வாழ்க்கையில வந்து நேற்று என்பது கனா, நாளை என்பது வினா, இன்று மட்டுமே உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்று மட்டுமே நம் கரங்களில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்ம வேர் அப்படின்றதுல வந்து கால தூர தேசம், தூரத்துல வந்து வேர் வந்துடுது. ஸோ இங்கதான் இருக்கமா, நம்ம மைண்ட்ல நினைக்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி. நம்ம மைண்ட்ல வந்து நாளைக்கு இன்னைக்கு நம்ம வந்து நேற்று இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா நாளைக்கு இன்று இருக்க மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த வாய்ப்பு அது எப்படி நமக்கு வந்து வாழ்க்கையில வெற்றி அல்லது தோல்வி அப்படின்றது வந்து தெளிவாக தெரியாது அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ நம்ம வந்து பரீட்சையில பாஸ் பண்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண, ஆனா மெயின்ஸ் எழுத முடியல. ஏன்னா அப்போ வந்து அந்த மெயின்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கான ஒரு எக்ஸாம் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு ரிசல்ட் கொடுத்தாங்க. ஸோ அப்போ நான் ஃபெயில் ஆகும்போது, அன்னைக்கு ஃபெயில் ஆனது நல்லதா கெட்டதா இன்னைக்கு திருப்பி பார்த்தோம்னா நல்லது அப்படின்னு தானே சொல்லணும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆனது நல்லது, செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆனது ரொம்ப நல்லது, தேர்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆனது அதை விட சிறந்தது. இப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் 17 வருஷமா ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கேன். 4th அட்டெம்ப்ட்ல தான் நான் ஐஏஎஸ் ஆனேன். டைரக்டா நம்ம ஐஏஎஸ் கிடைச்சது. வேற சர்வீஸ்ல இருந்து மறுபடியும் பரீட்சை எழுதி பாஸ் பண்றவங்க இருக்காங்க. ஒருவேளை நான் ஐபிஎஸ்ஓ அல்லது ஐஆர்எஸ்ஓ அந்த 99லயோ 2000லயோ 2001லயோ இந்த 3 வருடங்கள்ல ஆகியிருந்தா நான் மறுபடியும் பரீட்சை எழுதியிருப்பேனா, ஐஏஎஸ் ஆயிருப்பேனா அப்படின்றது வந்து இப்ப சொல்ல முடியுமா? இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பனிங் ஃபார் குட் திங்ஸ் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காதுல்ல. ஸ்ட்ரெஸ்ஸே சுத்தமா போயிடுமே, அதுக்கப்புறம் டிப்ரெஷன் எல்லாம் போயிடுமே. ஸோ இந்த வாழ்க்கையில இருக்கிற உண்மையை வந்து உங்களுக்கு சொன்னதுனால திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோலையும் அதை தான் சொல்றாங்க. அப்புறம் வந்து கண்டிப்பா எழுதிருப்பீங்க அப்படின்னு கீர்த்தனா ராமசுப்பு சொல்றாங்க. தட்ஸ் வில் பவர் ஆஃப் யூ அப்படின்னு என்னோட வில் பவர் பத்தி அவங்க சொல்றதுல ரொம்ப சந்தோஷம். இட் இஸ் நாட் இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் ரேண்டம்லி அப்படின்னு சொன்னோம்னா நம்புறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்தா கூட, there is a book called ரேண்டம்னஸ் பத்தி ஸ்பெஷலா ஒரு புக் இருக்கு. அந்த புத்தகத்தை வந்து இவ்வளவு நேரம் லேட்டா சொல்றதே
ரொம்ப என்ன சொல்றது டிசப்பாயிண்டிங் எனக்கே. தலை எஸ். ஸோ அவர் வந்து இப்போ லேட்டஸ்டா அவர் தான் நான் ரொம்ப படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து டேனியல் காஹ்னிமேனை பத்தி இப்ப இந்த ஃப்ரீ எக்கனாமிக்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த புத்தகம் தான் ஸ்ருதி, நசீம் நிக்கோலஸ் தலார் அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில வந்து வாழ்க்கையை கூர்மையா நம்ம வந்து வாட் வென் இருக்கு பாருங்க. வென்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆனது நல்லது, செகண்ட் டைம் ஃபெயில் ஆனது நல்லது, அதை விட நல்லது அப்படின்னு சொல்லும் போது அப்படி நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மன தைரியம் வேணுமா, மன பக்குவம் வேணுமா, அல்லது என்ன சொல்றது வில் பவர் வேணுமா? இப்படி எல்லாம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த மூணும் வேணும். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது பக்குவம் வேணும். சோ அப்ப வந்து வாட் இஸ் கரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் ஒரு புத்தகத்துல பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, கரேஜ் இஸ் நத்திங் பட் அ எபிலிட்டி டு கன்சிடர் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் அட் அ கிரிட்டிக்கல் டைம். ஒரு டென்ஷனான நேரத்துல ஒரு ஃபுட்பால் எடுத்துட்டு போய் நீங்க கோல் பக்கத்துல போகும் 4-5 பேர் எதுல நிற்கும் போது எந்த எல்லாரும் ஓடி வந்துட்டு இருக்கும்போது அதை ஃப்ரீஸ் பண்ணி இப்ப பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப பார்க்க முடியாது. அப்ப உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களோட டீம்மேட் வந்து எந்த பொசிஷன்ல இருக்காரு, அங்க பாஸ் பண்ணுமா, இங்க பண்ணுமா, கோல் அடிக்கணுமா, கோல் எந்த பக்கம் இருக்காரு, இந்த டெசிஷன் எடுக்கும்போது கரேஜ் இருக்கிறவங்களால கேன் ஹோல்ட் தி டைம் ஃப்ரீஸ். அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா டைமே வந்து ஸ்லோ மோஷன்ல ஓடும், காட்சிகள் தெளிவா தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? கரேஜை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, கரேஜ் இருக்குதா இல்லையான்னு எப்படி டெஸ்ட் பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஹவு டு இன்க்ரீஸ் த வில் பவர். இதுதானே நம்ம ஆரம்பத்துல இருந்தே நிலா மட்டும் இல்ல எல்லாரும் கேட்டு வி ஷுட் பி லைக் வாட்டர். ப்ரூஸ்லி சொன்னதுன்னு நினைக்கிறேன். அவன் என்ன கண்டெய்னர்ல ஊத்துறமோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு, இல்லையா ஸ்ரீனிவாசன்? எனிவே, ஸோ இந்த மாதிரியான எபிலிட்டிஸ் பண்றதுக்கு, எபிலிட்டிஸை கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து நம்ம மைண்டை பத்தி படிக்க ஆரம்பிக்கணும். நம்ம மைண்டை பத்தி படிக்க ஆரம்பிக்கணும். மைண்டை பத்தி ஏற்கனவே படிச்சவங்க, அதுக்குதான் அந்த ஃப்ரீ எக்கனாமிக்ஸ்ல டேனியல் காஹ்னிமேன் சொன்னாங்க, தி லிவிங் ஜெயண்ட் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவருக்கு 87 வயசு ஆகுது. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த ரேடியோ ப்ரோக்ராம்ல கடைசியில, சார் 87 வயசுல இப்ப போய் ஒரு புத்தகம் எழுதி பப்ளிஷ் பண்ணிருக்கீங்களே சார், எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அவர் பதில் சொல்றாரு, நான் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணலாம், ஒரு இது ரீட் பண்ணலாம், நடக்கலாம், ரிசர்ச் பண்ணலாம்னு தான் ஆசைப்பட்டேன், வயசு இல்லை, அதனால ஒரு புக் எழுதியிருக்கேன். இது நான் கூட எழுதுறதுக்கு கூட எனர்ஜி பத்தல, அதனால கொலாபரேட் பண்ணி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இவருடைய உலகத்திலேயே மிக அதிகமாக கோட் செய்யப்பட்ட சயின்டிஸ்ட் எல்லாம் இப்ப அப்படிதானே மெஷர் பண்றாங்க. பெரிய பாப்புலர் சயின்ஸ் மேகசின்ஸ்ல வந்து கோட் பண்ணும்போது அவருக்கு வந்து நோபல் பரிசு வாங்குறதுக்கும் அல்லது அவர் சயின்டிஸ்ட் ரெகக்னேஷன் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகுது. உலகத்திலேயே மிக அதிகமாக சைக்காலஜியில கோட் பண்ணப்பட்ட 10 டாப் 10 ஆர்டிகிள்ஸ்ல 2 ஆர்டிகிள் வந்து இவரோடது அப்படின்னு சொன்னாங்க. லிவிங் ஜெயண்ட். அவர் வந்து அவருடைய கருத்து, அவரெல்லாம் வந்து மைண்டை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாக்கணும். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சமீபத்துல லைப்ரரியில போய் உங்களுக்காக படிச்சுப்போம், செக்ரட்டரியேட் லைப்ரரியில ஒரு புத்தகத்துல செனகா அப்படின்றவரை ஒரு பிலாசபர் இருக்கார். யாரும் படிச்சிருக்கீங்களா? அவருடைய தத்துவம் என்ன? ஸ்டாயிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாயிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாயிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வெக்காபுலரி, இங்கிலீஷ் வெக்காபுலரிலேயே ஒரு டேர்ம் இருக்கு. சோ செனகா, ஆமா கௌசல்யா சொல்றாங்க, கௌசல்யாக்கு ஜி போட்டிருக்காங்க. எனிவே நியூ பர்சன் இன் த ரூம். சோ எனிவே செனகா என்ன சொன்னார்னா, வாழ்க்கை மார்க்கஸ் ஆரலியஸ் ஃபாலோ பண்ணாரு. கரெக்ட். மார்க்கஸ் ஆரலியஸோட புக்கு பேர் என்ன? மார்க்கஸ் ஆரலியஸ் வந்து யாரு? கிளாடியேட்டர் மூவி பாத்தீங்களா? கிளாடியேட்டர் மூவில மார்க்கஸ் ஆரலியஸ் தான் அந்த அப்பாவா வருவாரு, அவரோட பையனே அவரை வந்து கொன்றுவாரு. அப்போ அந்த சீன் கிளாடியேட்டர் ரோமன் எம்பரர், ஆமா, ஆனா பிலாசபர். அவர் எழுதின புக் பேர் வந்து மெடிடேஷன்ஸ். மெடிடேஷன்ஸ் புக் வந்து மிக சிறந்த புத்தகம். இதை வந்து நான் காஞ்சிபுரம் அடிஷனல் கலெக்டரா இருக்கும்போது படித்தேன், டவுன்லோட் பண்ணி படித்தேன். மிக, அதாவது அதுல சில கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், எல்லாமே ஒரே கான்செப்ட் தாங்க.
அதுக்கு முன்னாடி சார் இவ்வளவு புக்ஸ் இவ்வளவு விஷயங்களை நம்ம படிக்கணுமா அப்படின்ற மலைச்சு போறவங்களுக்கு ஒரு பிலாசபி சொல்லித்தரேன். பிலாசபி சொல்லித்தரது என்னன்னா, உங்களுக்கு இவ்வளவு புக்கும் இனிமே எழுத போற புக்கும் இதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக்கும் ஏற்கனவே தெரியுமா தெரியாதா? அல்டிமேட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் செஷன்ல இதை கேட்கணும்ல. இப்ப எவ்வளவு பேர் இருக்கோம்? நம்ம கிட்டத்தட்ட 897 பேர் இருக்கோம். ஸோ நோ அப்படின்ட்டாங்க. நினைச்சேங்க இப்படிதான் ஆகும் அப்படின்ட்டு. இப்படி ஒரு கேள்வியை போய் நான் ஈஸியான கேள்வியை வந்து நான் கேட்பனாங்க. தெரியாதுன்னு சொல்லி யாரோ ஒருத்தராவது தெரியும்னு சொன்னீங்கன்னா தானே ஒரு சபையில ஒரு கலகலப்பு இருக்கும். அது நான் என்ன சொன்னேன்னா, இதுவரையில ஒன்லி ஃபியூ, தட்ஸ் பிகாஸ் அதான் நான் சொல்றேன், கட்டுறது கையளவு இந்த கான்செப்ட். பட் தேர் ஆர் கான்செப்ட்ஸ் வேர் சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இதுக்கு முன்னாடி எழுதுந்து இப்ப எழுதப்பட்ட புத்தகங்கள் அவைலபிளா லைப்ரரியில இருக்கிறது, இனிமே இருக்கிற புத்தகங்கள், இது எல்லாத்தையும் வந்து ஒருத்தருக்கு வந்து தெரிய வருது அப்படின்னா அவர் வந்து அந்த இது எல்லாத்தையும் ஏற்கனவே தெரிஞ்சவராகத்தான் இருக்கணும் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த 897 பேருக்கும் ஏற்கனவே தெரிய வேண்டியது எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் இப்ப வந்து நம்ம ரிமைண்ட் பண்றோம். புரியல? சரி, மோசஸ்க்கு புரியல, மற்ற யாருக்காவது புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல வரேன். ஆமா, ஓகே, நம்ப முடியலையோ? ஹவு? எஸ், தேங்க்யூ. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன். மூணாவது ஸ்லைடு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1 மணி 7 நிமிஷம் தான் இருக்கு. பட் எனிவே, அதுதான் நான் சொன்னேன்ல, ஐ எம் வெரி ஸ்லோன்னு. பட் ஐ எம் நாட் ட்ரைங் டு கிவ் யூ ஃபிஷ். ஆக்சுவலி ஐ எம் நாட் ட்ரைங் டு என்ன சொல்றது, புத்தகத்துல இருக்கிற விஷயத்தை அப்படியே கொடுத்து அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே பரிச்சை எழுது அந்த மாதிரியான மேட்டர் சொல்லல. பட் தேர் ஆர் பீப்புள் who could appreciate what I am trying to tell. Anyway, we have to meditate and reveal the subconscious mind. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நான் வந்து எந்த புத்தகத்துல இருந்து இந்த கான்செப்டை எடுத்தேன் அப்படின்றத சொல்றேன். அப்ப நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்க படிக்கவும் செய்யலாம். அப்புறம் நீங்க அடுத்த செஷன்ல வந்து அதை ஒத்துக்கவும் செய்யலாம். இல்ல சார் அது தப்பு, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட சொன்னேன் வெஸ்ட் பெங்கால்ல, அவரு சொன்னாரு, சார் இல்ல, ஐ டிஃபர், I beg to disagree with Socrates that I don't know anything. I don't know many things அப்படின்ட்டு. ஸோ சாக்ரட்டிஸ் வந்து எதையாவது எழுதினாரா? அவர் எழுதுனது நம்ம படிக்க முடியுமா? அப்போ அதாவது சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், அப்புறம் அதுக்கப்புறம் பிளேட்டோ, சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாண்டில், இந்த லைன்ல எல்லாத்தையும் செனக்கா, அப்புறம் இந்த பிலாசபர்ஸ் நிறைய பேர் நம்ம படிப்போம். அப்புறம் கியர்கிகார்ட், அப்படி போய் பால் சாத்ரே, அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேரை வந்து நம்ம பிலாசபிக்காக படிச்சு அங்கங்க கோட் பண்ணாரு. ஜான் ரவுல், இப்படி நிறைய பேர் படிக்கும்போது இவர் சொன்னது அங்கேயும் அவர் சொன்னது இங்கேயும் எழுதக்கூடிய பிரச்சனை எல்லாம் வந்துடும். அது எப்ப வரும்னா, நம்ம அவரை வந்து அப்படியே உள்வாங்கி மனசுலயே அவரோட கிளாஸ்ல உட்காந்து அவரோட ஒருத்தர் வந்து ஆல்பர்ட் கேம்யூன்னு ஒருத்தர், ஒரு நோபல் லாரேட் இருக்காரு. அவரு அப்சர்டிசம் அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. வாழ்க்கை, the life can be lived all the better if it doesn't have any meaning. வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடிக்கொண்டிருப்பவர்களே, உங்களுக்கு வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டாங்க நிறைய பேர். அப்புறம் வந்து சாமுவேல் பெக்கெட் அப்படின்றவர் வந்து வெயிட்டிங் ஃபார் கோடோ அப்படின்னு ஒரு நாடகம் எழுதினாரு. அது அப்சர்டிசம். அந்த நாடகம் 1.5 மணி நேரம் ஓடுங்க. நாடகம் புரியாது. ஏன்னா அது நடிக்கிறவங்களுக்கும் புரியாது, எழுதுறவருக்கும் புரியாது. அது புரியக்கூடாதுன்னு தான் எழுதப்பட்டது. அது வாழ்க்கையே புரியாத விஷயம் அப்படின்றது சொல்றதுக்காக தான் எழுதணும்னு சொல்றாங்க. இதுக்காக 1.5 மணி நேரம் நாங்க உட்கார்ந்துருந்தோம். எங்க ஐஏஎஸ் அகாடமில சம்பூர்ணானந்த் ஆடிட்டோரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி இல்ல உதய், அது சுத்தமாக எழுதி அது ஒருத்தர் இருப்பாரு, ஒரு ஷூவை கழட்ட ட்ரை பண்ணுவாரு, அப்புறம் தூக்கு போட்டுக்கிறேன்னு சொல்லுவாரு, அப்புறம் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுவாங்க, அவர் வரமாட்டாரு. இருண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து அப்சர்டிசம்னா என்னது, முட்டாள்தனம் அப்படின்னு. சாமுவேல் பெக்கெட், அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சிருச்சுங்க. ஸோ லிட்ரேச்சர் நோபல் வாங்கினவர். அப்ப இது மாதிரி நோபல் பரிசு வாங்கினவங்க எல்லாம் கரெக்டா தான் யோசிப்பாங்க அப்படின்னு நம்புறவங்க எல்லாம் நம்பலாம். ஸோ எனிவே 895 பேர்ல
நான் சொன்னேன்ல உங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சதுதான் நம்ம சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொன்னது. சாக்ரட்டிஸ் எழுதினாரான்னு கேட்டேன். நீங்க பதில் சொல்லியிருப்பீங்க, மிஸ் ஆயிடுச்சு. எதுவும் எழுதினாரா சாக்ரட்டிஸ்? அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எழுதாத ஆடாம ஜெயிச்சவர்னு சொல்ற மாதிரி அவர் எழுதாம வரலாற்றுல நிக்கிறாரு, மிகப்பெரிய பிலாசபர். இவ்வளோ சோ ஷர்மிளா சொல்லிட்டாங்க நோ அப்படின்ட்டு. சாக்ரட்டிஸ் எழுதல. ஆனா சாக்ரட்டிஸ் சொன்னதாக அல்லது அவரோட கூட இருந்து பார்த்ததாக நிறைய கருத்துக்களை யார் எழுதினாங்க? பிளேட்டோ எழுதினார். அப்படி எழுதின புத்தகம் எது? பிளேட்டோ எழுதி வச்ச புத்தகம் எது? அந்த புத்தகங்கள்லாம் வந்து அலெக்சாண்ட்ரியான்ற நூலகத்துல இருந்தது ஈஜிப்ட்ல. அதை கட்டி அந்த நூலகத்தை எல்லாம் கட்டி பாதுகாத்து வச்சிருந்தாரு அலெக்சாண்டர். அதுக்கப்புறமா அது எரிஞ்சு போயிடுச்சு அந்த நூலகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிபப்ளிக்ன்ற புத்தகத்துல நிறைய டயலாக்ஸ் இருக்கும். இப்போதைக்கு ஒரு 18 டயலாக் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 18 டயலாக்ல இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு டயலாகா பார்த்து இது எத்தனை டயலாக் இருக்குன்னு ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி படிச்சு படிச்சு சேர்த்த விஷயங்கள் அப்படி சரளமா உங்களுக்கு சொல்லுவதனால இது வந்து உங்களுக்கு ஆர்கானிக்கலி டைஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்ல வரோம். அதனால நம்ம வந்து ஸ்லோவா பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்கு நீங்களா படிக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமா ரொம்ப ஹேண்டியாகவும் ரொம்ப உபயோகரமாகவும் இருக்கும். ஸோ எப்போவாவது நீங்க டைம் கேப் விட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்களா சார்? ஐ லைக் 1 year 2 year அப்படின்ட்டு. இத பத்தி சொல்லணும். இந்த ஜோக் வந்து ஒரு ஜோக்ஸ் இருக்கு. என் ஃப்ரெண்டு ராஜமாணிக்கம்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஈரோடு பக்கத்துல ஒரு வெட்டினரி டாக்டரா இருக்காரு. அவர் கொலப்பலூர்ன்ற ஊர்ல இருந்து வந்ததுனால கொலப்பா அப்படின்னு கூப்பிடுவோம் நாங்க. அவன் எல்லாருமே நாங்க ஒரு 6 பேர் வந்து வெட்டினரி டாக்டர் ஆகணும் தீவிரமா படிச்சோம் அந்த வயசுல. வெட்டினரி டாக்டர் ஆன உடனே என்ன பண்ணா அந்த புக்கெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு, டேய் இனிமே ஆனந்த விகடன் கூட படிக்க மாட்டேன்டா, ஏன்னா அவ்வளவு படிச்சுட்டோம்டா அப்படின்னு சொன்னான். நான் வந்து ஐஏஎஸ் ஆகணுன்றதுனால நான் தொடர்ந்து படிக்க வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறம் சோ அந்த மாதிரி கேப் விடுறவங்க எல்லாம் இருக்காங்க. பட் நான் கேப் விடல. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா ஐஏஎஸ் ஆனப்புறம் எங்க சீனியர் ஒருத்தர் சார் வந்து திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து சேலம் கலெக்டரா இருந்தாங்க. அவரை பார்க்கும்போது அவர் அகாடமிக்கு வந்துருந்தாங்க. அவர் பார்த்து பேசும்போது ஆனந்த்குமார் வெட்டினரி டாக்டரா இருக்கீங்க, படிச்சு ஐஏஎஸ் ஆயிருப்பீங்க, வாழ்த்துக்கள், இது வரைக்கும் நிறைய படிச்சு நீங்க ஐஏஎஸ் ஆயிருப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே, அப்ப இனிமே கொஞ்சம் கம்மியா படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார்னு நினைச்சா, நீங்க இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு, ஒரு நாள்தோறும் படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா அது உண்மை. எப்பவுமே நம்ம வந்து நிறைய உதய் இவ்வளவு சொல்லி நான் டாக்டர் ஆனந்த். ஸோ எனிவே அதுக்கப்புறமும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு அப்படின்றத சார் சொன்னாங்க. அது உண்மைதான். ஒவ்வொரு கோப்புகளையும் நம்ம வந்து உயிர்களாக பார்க்க வேண்டியிருக்கு. அதுல நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் ஆக்ட் தெரியணும். அதுக்கப்புறம் நிறைய லாஸ் இருக்கு, சட்டங்கள் இருக்கு. எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இப்ப படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சோ அந்த மாதிரி நீங்க வந்து அதாவது படிப்பது சுகமே அப்படின்னு திரு இறையன்பு ஐயாவுடைய ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் நான் படிக்கிற காலத்துல கிடைச்சது. அது வந்து மிக சுகமான அனுபவம். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட 3வது ஸ்லைட்லயே 7 மணி எட்டி பிடிச்சிட்டோம். 7:10க்கு நம்ம முடிக்க வேண்டியிருக்குல்ல. பட் அதனால நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ஒரு கான்செப்டையாவது ஒழுங்கா சொல்றேன் நான் ஃபுல்லா. அது என்ன கான்செப்ட்? அதாவது உங்களுக்கு தெரிஞ்சது தான் நம்ம சொல்ல போறோம் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னா, பிளேட்டோவோட ரிபப்ளிக்ல மெனோ டயலாக், பல டயலாக் இருக்கு. அதுல வந்து மெனோஸ் டயலாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மெனோவோட டயலாக்ல இந்த இந்த கான்செப்ட் வருது. அதாவது தெரிஞ்சதுதான் மற்றவங்களால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு. மெனோ அப்படின்றவரு ஒரு இடத்துல இருந்து வராரு. அப்ப வந்து சாக்ரட்டிஸ பாக்குறாரு. அவரு சாக்ரட்டிஸ் எப்படின்னா எந்த கருத்தையும் சொல்ல மாட்டாரு. இப்படித்தான் பண்ணணும். நான் தான் சொன்னேன்ல, அனுஷா மேடம் சொன்னப்ப அட்வைஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லவும், அப்ப அட்வைஸ் பண்ணலங்கன்னு சொல்லல. சாக்ரட்டிஸோட மெத்தடு. அவங்க என்ன பண்ணுவார் பின்ன, எதையுமே சொல்லாம கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்படின்னா அந்த இவங்க இருக்காங்கல்ல, அந்த இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும்னு வடிவேலும் பார்த்திபனும் பேசுவாங்க. குண்டக்க மண்டக்கான, குண்டக்கானா என்ன மண்டக்கானா என்ன, இந்த மாதிரிதான் அவரு பேசுவாரு. சாக்ரட்டிஸ் பேசுறத படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மெனோவோட அவர் பேசுவார். மெனோ கேள்வி கேட்பார். இப்ப நான் மெனோவும் சாக்ரட்டிஸாவும் பேசி காட்டுறேன் பாருங்களேன். ஐயா வணக்கம், உங்களை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். அப்படியா, வணக்கம். என்னை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கீங்களா? அது உண்மையா? என்னை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? ஆமாங்க ஐயா, நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும். அப்படியா, என்ன தெரிஞ்சுக்க முடியும்?
எனக்கு தெரியாததை தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு தெரியாதுன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு தெரியாதுன்றது எனக்கு தெரியுங்க, அதனாலதான். அப்ப சரி, நான் சொன்னதுக்கு அப்புறம் அது தெரிய வருமா அப்படின்னாரு. ஆமா சார், நான் சொன்னதுக்கு அப்புறம், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரிய வரும். அப்ப நான் சொன்னதுதான் நீ உங்களுக்கு தெரியாதுன்றதை நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? புரியுதா? இப்படிதான் இருக்கும் அந்த கான்செப்ட். நான் சொன்னதுதான் உங்களுக்கு தெரியாதது அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பூட்டு இருக்கு, அந்த பூட்டுக்கு சாவியை தேடி ஒருத்தர் அலையறீங்க. அப்ப ஒருத்தர்ட்ட போய் அந்த சாவி வேணும் அப்படின்னு சொல்றீங்க, அவர் சாவி எடுத்து கொடுக்குறாரு. அப்ப உங்களுக்கு எந்த சாவி அந்த பூட்டுக்கானது அப்படின்றது தெரிஞ்சால் மட்டுமே இந்த சாவி அந்த சாவிதான் தெரிய வரும். ஆக ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சொல்லிட்டேனா? புரிஞ்சுட்டீங்களா? சோ தேர்ஃபோர் நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்க, நான் சொல்ல தெரியுதுன்றீங்கல்ல, சாக்ரட்டிஸோட மெனோ டயலாக்ல இது இருக்கு. இத எம்ஏ இங்கிலீஷ்ல பாடமா வச்சிருக்காங்க. இது எவ்வளவு சிம்பிளான விஷயம் தான். ஆனா இத இங்கிலீஷ்ல படிச்சு புரியும் போது ஒரு பேராசிரியர் மேடம் சொன்னாங்க என்கிட்ட, சார் இங்க வகுப்புல நாங்க படிக்கும் போதே இது ரொம்ப குழப்பமா இருக்கும், நீங்க நல்லா சொன்னீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு ஃப்ளோல அது கரெக்டா வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு சாப்டர்ல நம்ம பார்க்க வேண்டிய படங்கள், அதுக்கப்புறம் பாட வேண்டிய பாடல்கள் எல்லாம் நின்றிருந்தால் கூட நம்ம செஷன் ஸ்டார்டிங் சிறப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு 888 பேர் சொல்றதுனாலையும், நல்லா பாடிக்கிட்டு இருக்கும் போதே பாட்டை நிறுத்திக்கணும் அப்படின்றதுதான் நல்ல பாடகருடைய திறமை அப்படின்றது மாதிரியும். சோ இப்ப போய்கிட்டு இருக்கிற சாட் பறக்கிறதுனால எவ்வளவு படிச்சு சொல்ல முடியாது. ஐ திங்க் நம்ம 7:00 நெருங்கிட்டோம். நம்ம கொஸ்டின் செஷன் போலாமா? இன்னொரு முறை நான் தெளிவா அந்த தெரிஞ்சதை தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு விஷயத்த நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன தேடிக்கிட்டு இருக்கோம்ன்றது நமக்கு தெரியணும். அப்பதான் நம்ம தேடின விஷயம் கிடைச்ச உடனே நம்ம தேடின விஷயம்தான் அப்படின்றது தெரியும். தேர்ஃபோர் இனிமே நீங்க படிக்கும் பொழுதெல்லாம் தெரிஞ்சதுதான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை இவர் சொல்லியிருப்பாரு. நம்ம டேனியல் காஹ்னிமன் அவரோட புக்ல சொல்லியிருக்காரு, இன்ட்ரோடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் 3-4 பேஜ்லயே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சின்ன குழந்தை இருக்குங்க. இந்த குழந்தை ஒரு புக்ல படிச்சுட்டு இருக்குது, இல்ல அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, நாய்னா இப்படி இருக்கும், வால் இருக்கும், இது இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் முறை அந்த நாய் வெளியே வருது. வெளியே பார்த்த உடனே ஒரு நாய் வந்த உடனே டாகி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அது தெரியுது, அது பாக்குது, அது கண்டுபிடிக்குது. அப்ப எவ்வளவு ஒரு எமோஷன் வருது இல்ல? அந்த எமோஷன் தான் நமக்கு எல்லா படிக்கிற விஷயங்களை பார்க்கும்போது, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சந்திக்கும் போது கிடைக்க there is something called dopamine loop. டோபமைன் லூப் தான் நம்ம மெமரியை உருவாக்குது. அதை பத்திலாம் நம்ம வருகின்ற காலங்கள்ல படிப்போம். நம்ம வாழ்க்கை முழுவதும் இப்ப டேனியல் காக்னிமனோட ஸ்பீச்ல ஒரு வரி வந்தது, பீப்புள் ஆர் இரேஷனல் அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன். பீப்புள் ஆர் எமோஷனல், பீப்புள் ஆர் நாட் லாஜிக்கல், பீப்புள் ஆர் நாட் அட் ஆல் லாஜிக்கல் அப்படின்றத சைக்காலஜிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தேர்ஃபோர் சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி மெனோவோட டயலாக்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் அந்த அந்த என்னது புத்தகத்துல இருக்கிற டயலாக்ல இருக்கிற விஷயங்கள்ல வரக்கூடிய தெரிஞ்ச விஷயத்தை தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட நம்ம வரக்கூடிய காலங்கள்ல நிறைய விஷயங்களை இன்னும் டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். கார்த்திக் வந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் நம்ம கொஸ்டின் செஷன் போவோம். மேடம் கேன் select people and then we'll have I think I have taken a considerable session today, ma'am, even though I took only 3 slides. That doesn't matter actually. Okay sir, okay. So dear participants, this is your time. If you have any doubts you can ask now. நீங்க questions எப்படி கேட்கணும், நீங்க hand raise பண்ணிருங்க, நான் உங்களை unmute பண்ணிடுறோம் and you can just ask your questions. Okay, so please make use of this opportunity, right? So we have 2 participants who have raised the hand. Mahalakshmi. Yes, Mahalakshmi, you can ask your doubts. Good evening, sir. Sir, எனக்கு decision making improve பண்ற மாதிரி ஏதாவது books suggest பண்ண முடியுமா?
ஓகே மேடம், உங்களோட கொஸ்டின் நான் குறிச்சுக்கிட்டேன். மேடம் அடுத்த அதாவது இஃப் யூ கேன் செலக்ட் பர்சன் ஹூ ஹேஸ் அ வீடியோ, then it will be very interesting to talk to them actually. So I will tell the book which helps the decision making. There is a இன்னைக்கு ஒரு புத்தகம், சமீபத்தில் ஒரு புத்தகம் கிடைச்சது, ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் மேக் டிசிஷன்ஸ், அதனோட ஹவு டு மேக் குட் டெசிஷன்ஸ்னு ஒரு புக் இருக்கு. ஸோ யூ மே ரீட் இட் ஆக்சுவலி. சார் நான் ஒரே வாட்டி சாரி டு இன்டர்ஃபியர் சார். சாரி சார். யா வெல்கம் கார்த்திக் சார். வணக்கம் சார். நான் क्वेश्चन ஆன்சர் செஷன் ஆரம்பிச்சிட்டீங்க சார். வெல்கம் சார். சாரி நான் 6:10க்கே வந்துட்டேன் சார். நான் அப்பாவோட ஹாஸ்பிடல்ல இருந்தனால I could not join at 6:10க்கே நான் வந்துட்டேன். I was part. அப்படியே ஓகே ஓகே I didn't know. எஸ் சார் எஸ் சார். நீங்க வீடியோ ஆன் பண்ணனும்னு தெரிஞ்சிட்டேன். அதுதான் முடிச்சிட்டீங்க. क्वेश्चन ஆன்சர் செஷன்ல வீடியோ ஆன் பண்ணேன். ஓகே. So that சார் இத பொறுத்தவரை பசங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அட்வைஸ் என்ன அப்படின்னா, கேள்வி கேக்குறவங்க வீடியோல வாங்க. That was the habit last time. ஸோ அதனால என்னன்னா, நீங்க கேள்வி கேட்கறவங்க கொஞ்சம் வீடியோல வந்தீங்கன்னா சார் கேன் ஹேவ் அன் பெட்டர் அப்ரிசியேஷன் ஆஃப் ஃபேஸ் அண்ட் தென் ஆல்சோ யூ கேன் ஹேவ் அன் கனெக்ட். ஸோ அதனால வீடியோல வந்து கேள்வி கேளுங்க. ஜஸ்ட் அதுக்கான சயின்டிபிக் பேசிஸ் நான் சொல்லிடுறேன். ஹியூமன் பீயிங்ஸோட பிரெயின்ல வந்து கண் தெரியாதவங்களுக்கு கூட முகம் எதிரில் இருக்கும் போதும் அதுல இருக்கிற ஃபீலிங்கை வந்து, அப்போ ஒருத்தர் வந்து கண் தெரியாது, பட் ஒருத்தர் அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் கண்ணீர் விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணீர் சத்தம் கேட்டு இல்ல, அதை ஃபீலிங்கை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய பிரெயின் கெப்பாசிட்டி வந்து இருக்கான். இதை வந்து V.S. ராமச்சந்திரன் அப்படின்ற கிரேட்டஸ்ட் நியூராலஜிஸ்டோட எமர்ஜிங் மைண்ட் அப்படின்ற புக்ல கொடுத்துருக்காங்க. அது போக ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி பை ராபர்ட் டோபல்லி. கரெக்டான்னு பார்த்துக்கோங்க, ரிச்சர்டா ராபர்ட் டோபல்லி, அவரு சுவிட்சர்லாந்துக்காரரு. அவர் சொல்லியிருக்காரு ஒரு பயாஸ் இருக்கு, அதாவது ஃபேஸ் பார்க்கும் பொழுது ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் a lot and then interact a lot and the decisions changes according to the facial interaction அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்கு. we are evolved like that. That's why it is good to talk seeing the eyes actually. Sir. Okay. So thank you, sir. Next, Priya, you can ask your doubt. But before that, come in video. ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி பின்னாடி உங்க சோஃபால இருக்குன்னு சொல்றாரு ரால்ஃப் டோபல்லி. தேங்க்யூ, வெரி ஷார்ப் அப்சர்வர்ஸ். திஸ் இஸ் த புக் ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி. இது புக்கை வாங்கி ஒரு 2 வருஷம் என்கிட்ட சும்மாவே இருந்ததுங்க. என்ன அப்படி நம்ம கிளியரா தானே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இதுல டேனியல் காஹ்னிமேன், நசீம் நிக்கோலஸ் எல்லாருடைய புத்தகங்களை பத்தியும் இவர் எழுதியிருக்காரு. யாரோ கிஃப்ட் கொடுத்தாங்க. இது வெரி குட் புக் ஆக்சுவலி. ரால்ஃப் டோபல்லி. சார். பிரியா ப்ளீஸ். குட் ஈவினிங் சார். என்ன படிச்சிருக்கீங்க? என்ன எக்ஸாம்? நான் இப்போ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. பிஎஸ்சி மேக்ஸ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். யூபிஎஸ்சி எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் அட்டெம்ப்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் உங்களோட சர்வீஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா சார். உங்களோட சர்வீஸ்ல இருக்க ஏதா ஒரு நன்றி சார். நன்றி சொல்லுங்க. கேட்கலாமா? சர்வீஸ்ல உங்க சர்வீஸ்ல எதனா ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் எதனா ஒன்னு இருந்தா அது சொல்லுங்க. லைக் எங்களுக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஓகே, மறக்க முடியாத இன்சிடென்ட். சார், and session was really great. Thank you for your time, sir. Okay. நான் என்னோட சர்வீஸ்ல மறக்க முடியாத இன்சிடென்ட் சொல்லணும்னா நம்மளோட இன்டராக்ஷன் தான் சொல்லணும். நான் இப்போ சர்வீஸ்ல இருக்கேன், இப்போ நம்ம லைவ்ல இன்டராக்ஷன்ல இருக்கோம். This cannot be forgotten. So I always insist upon. இந்த கேள்விக்கு வந்து ஒரு புக் ஞாபகம் வருது, ஸ்டம்பிளிங் ஆன் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. அது எழுதினவர் பேர் வந்து டேனியல் கில்பர்ட். டேனியல் கில்பர்ட் என்ன பண்ணாரு, இதே மாதிரி கேட்டாங்க, உங்க சந்தோஷம் எப்பேற்பட்டது, இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது எதனால சந்தோஷப்படுறீங்க? இல்லைங்க, நான் இப்ப பேசிட்டு இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கேங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும் சந்தோஷத்தை பத்தி. பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லிவ் இன் தி பிரசன்ட். தேர்ஃபோர் என்னோட சர்வீஸ்ல மறக்க முடியாத இன்ஸ்டன்ட் வந்து நீங்க கேட்ட இந்த கேள்வியும் இந்த பதில். திஸ் இன்ஸ்டன்ட் இஸ் நாட் ஃபர்கெட்டபிள். அதர்வைஸ் அவர் பிரெயின் இஸ் a very 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 ordinary equipment. அது இட் இஸ் வெல் ப்ரூவ்ட்
அண்ட் இந்த டேனியல் கில்பர்ட், டேனியல் காக்னிமேன் இவங்களோட ரிசர்ச் எல்லாம் அதை தெளிவா எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பயாசஸ். ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் திங்கிங் ராங்லி தான் வரும். ஸ்விம்மர்ஸ் பாடி இல்யூஷன், நேரட்டிவ் ஃபாலசி அப்படின்னு சொல்லிட்டு காக்னிட்டிவ் இல்யூஷன்ஸ் நிறைய இருக்கு. தேர்ஃபோர் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு live in the present and respect the present. That will solve a lot of issues. That will give clarity of thought. And the answer to your question is this moment is a remarkable, unforgettable moment. Thank you. Thank you, sir. Next, Madhu is in video. Madhu, you can ask your doubt. Good evening, sir. வணக்கம்மா. சார் லாஸ்ட் இயரும் நான் சில என்ன படிச்சிருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சார் நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார், பொள்ளாச்சியில இருந்து சார். அப்படியா? பொள்ளாச்சி எங்க ஊர் பக்கம். ஓகே சார். உங்க ஊர் சார்? சுல்தான்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்கு, வதம்பச்சேரின்னு ஒரு இடம் இருக்கும். பொள்ளாச்சி பக்கத்துல வந்து ஐ ஒர்க்ட் as a veterinary assistant surgeon in மாரப்ப கவுண்டன் புதூர். பொள்ளாச்சியில என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆபீஸ் இருக்கு. அதெல்லாம் கூட மறக்க முடியாத இன்ஸ்டன்ஸ் தான். அது கூட சர்வீஸ் தான். பேசக்கூடிய, அதாவது ஜேம்ஸ் ஹெரியட்னு ஒரு ரைட்டர் இருக்காரு. சொல்ல உலகத்திலேயே வெட்டினரியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ். பிகாஸ் தே ட்ரீட் பீப்புள் ஹூ கான்ட் ஸ்பீக், அதனால தே கான்ட் எக்ஸ்பிரஸ். அண்ட் தென் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் லைக் பீடியாட்ரிஷியன் மாதிரி அப்படின்னுவாங்க. சார் தேங்க்யூ சார். லாஸ்ட் இயரும் சில செஷன்ஸ் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இருந்தே ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்க சார். அண்ட் கொஸ்டின் என்னன்னா, நிறைய புக்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கே நிறைய டைம் போகுது இல்லை சார். ஸோ இப்போ மைண்ட், சப்கான்சியஸ் இதை பத்தி எல்லாம் படிக்கணும் அப்படின்னம்னா எவ்வளோ டைம் ஒன் டேக்கு ஒதுக்கலாம்? அது மார்னிங் டைம் என்ன டைம் படிச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார். சரி, இது வந்து ஒரு லாஜிக்கல் கொஸ்டின்ங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் லாஜிக்கல் ஆர் எமோஷனல்? போத் சார். போத். பட் மோஸ்ட்லி எமோஷனல் ஃபர்ஸ்ட். ஹியூமன் பீயிங்ஸ் ரியாக்ட் பண்றது. அதாம்மா, இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் அப்சல்யூட்லி நாட் லாஜிக்கல் அப்படின்னு இப்போதான் சொன்னாரு அவரு, டேனியல் கார்னிமேன். ஸோ ஐ திங்க் வி நீட் டு பிலீவ் இட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ற பாருங்க, இது சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சாதாரணமா ஓடுறதுக்கும் நாய் துரத்துச்சுன்னா ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ எதுல ஸ்பீடா ஓடுவீங்க? ஸோ அது மாதிரி உங்களுக்கு உங்களோட ஆர்வம் வந்து இழுக்கும் போது நீங்க படிக்கிறதுக்கும் சாதாரணமா படிக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. கான்செப்டை வந்து மெனோஸ் கான்செப்ட் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்வத்தோட படிச்சீங்கன்னா இட் வில், அதாவது டைம் வந்து டைம் அதான் நான் சொன்னேன்ல, ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்லாம் வந்து ஒன்னா மெர்ஜ் ஆயிரும் ஃப்ளோல இருக்கும்போது. ஃப்ளோ பத்தி ஃப்ளோ வர்றதுக்கான இது வந்து நமக்கான அந்த ஆர்வம் இருக்கணும். அதை தான் வந்து படிப்பது சுகமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு டோபமைன் லூப் இருக்கும். ஒரு தடவை படிச்சாலே ஞாபகம் இருக்கும். எப்போ இருக்கும்னா நம்ம இஃப் யூ டூ இட் இன்ட்ரெஸ்ட். தேர்ஃபோர் இந்த ஒரு கிறிஸ்டோபர் நோலனோட இன்டர்ஸ்டெல்லார் படத்துல வந்து டைம் எப்படி டைம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது இங்க வந்து அங்க ஒரு 7 இயர்ஸ் வந்து அங்க ஒன் டே வந்து இங்க 7 இயர்ஸ் ஆயிடும். அது மாதிரி ஒரு டிராவல் பத்தி சொல்லுவாங்க. அப்போ வந்து டைம் இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இல்ல ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி இல்ல டைம் டிஃப்ளேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ஃபோர் நீங்க என்ன டைம்குள்ள எவ்வளவு படிக்கணுமோ, ஏன்னா நம்ம சொன்ன மெனோஸ் டயலாக் படி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒன்லி யூ ஆர் கோயிங் டு ரெஃபரன்ஸ். If you could relate your already known things to the unknown things, it will be very quickly you will be absorbing. So try to take quantum steps. Quantum physics will not follow the time principle. So you need to do it fast actually. And you should believe that you can do it fast. Thank you sir. Good luck. Thank you sir. Thank you Madhu. Next Agilesh, நீங்க கேளுங்க உங்க டவுட். சார் எப்ப எக்ஸாம் எழுதுனீங்க? எந்த ஊர் சார்? 2020 பாஸ் அவுட் சார். மகாலிங்கம் பொள்ளாச்சி காலேஜ்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். சரி, வர்க் பண்றீங்களா? இல்லைங்க சார், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் சார். லாஸ்ட் 1 இயரா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் சார். சரி, நம்ம போன டைம்ல இருந்து நம்ம கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேங்க சார். நல்லதுங்க சார். என்னோட இது டவுட் என்னன்னாங்க சார், டவுட்டுங்கிறது ஒரு எப்படி சொல்றது சார், ஆக்சுவலா நமக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியுது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்,
செக்ரட்டரி சார் அப்படித்தாங்க சார் உங்களுக்கு தெரியுறாங்க, மக்களுக்கு தெரிஞ்சதுங்க சார். ஸோ இப்போ நான் என்ன கேட்கறேன்னாங்க சார், இப்போ நீங்க இருக்கிற ஒரு ஜாப் உடைய இப்போ ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் சார்? ஏன்னா இப்போ நாங்க வந்து மேக்ஸிமம் வந்து கலெக்டர், செக்ரட்டரி சார் பத்தி மட்டும் தான் மேக்ஸிமம் பார்த்துருப்போம் சார். ஸோ இங்க ஜாப் ப்ரொஃபைல் இப்போ நீங்க இருக்கிற போஸ்ட் ஒரு ஜாப் ப்ரொஃபைல் சார், அது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஒரு இன்ஸ்பயரா இருக்கும் சார். அதே சமயம் சர்வீஸ்குள்ள எப்படி இருக்கு, என்ன மாதிரி ஜாப்ஸ் ப்ரொஃபைல் இருக்கும், நம்ம வந்து எப்படி எங்க ஒர்க் பண்ணுவோம், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் சார். அதுக்காக அதாவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட ஜாப் ப்ரொஃபைல் மட்டுமே பத்தாது. அது வந்து இட் வில் கிவ் யூ ஒன்லி a tip of iceberg. actually it is very good that you want to know about Indian administrative service. ஸோ இதுல நான் இப்போ ஒர்க் பண்றது வந்து சிவில் சப்ளைஸ் கமிஷனரா இருக்கேன். ஒரு 5 days ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் சுகர் கமிஷனரா இருந்தேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் நாட் தி ஒன்லி திங். வாட் எவர் தி கவர்மெண்ட் ஹேஸ் டு டூ, வி ஆர் டூயிங். ஸோ தேர்ஃபோர் என்ன மாதிரியான ஒர்க் இருந்தாலும் அதுல வந்து ஒரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸரோட ஒர்க் இருப்பாங்க. அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து ஒரு பொதுப்படையான பதிலா இருக்கும். யூ டேக் எனி சப்ஜெக்ட் தட் யூ வில் பி லைக் அட்டாமிக் சயின்ஸ்ல இருந்து காமர்ஸ் இன் ஷிப்பிங் வரைக்கும், அப்புறம் வந்து சுகர் சேல்ஸ்ல இருந்து கமர்ஷியல் டேக்ஸ் வரைக்கும், அப்புறம் பட்டா கொடுக்கறதுல இருந்து தார் ரோடு போடுறது வரைக்கும். ஸோ யூ வில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கூட யூஸ் ஆகும் நம்மளோட ஒர்க்ல, இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஸோ தேர்ஃபோர் யூ நேம் இட், யூ வில் பி ஒர்க்கிங் ஃபார் தட், ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி கண்ட்ரி, டுவர்ட்ஸ் தி பப்ளிக் குட். ஓகே சார், ஓகே சார். ஜஸ்ட் ஒரு அந்த இப்போ கலெக்டர்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் சார், அதனால ஜஸ்ட் ஒரு கேட்டேன் சார். தேங்க்யூ சார். நல்லதுங்க. ஸோ ஐ திங்க் மீத இருக்கிறவங்களோட கேள்விகளை வந்து நம்ம we can collect through other email பண்ணலாம், அல்லது I have given the mobile number. So I think we should conclude with one question. Okay, so finally Balaji, நீங்க கேளுங்கம்மா. Just one question more. சார் வணக்கம் சார். Yes பாலாஜி, நீங்க என்ன பண்றீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? சார் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சென்னை தான் வந்து என்னோட நேட்டிவ். அப்புறம் 1 year ஐடில ஒர்க் பண்ணிட்டு இப்போ யூபிஎஸ்சி இருக்கேன் சார். இங்க சார் நம்ம வெட்டனரி காலேஜ் பக்கம் சார். வெட்டனரி, ஓகே, நைஸ். அதான் சார் எனக்கு இருந்த கேள்வி என்னன்னா, இப்போ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சார் நீங்க சொன்னீங்க எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார். எனக்கு அதுல ஒரு கேள்வி இருக்கு சார். இப்ப நம்ம யூபிஎஸ்சி எடுத்திருக்கோம் அப்படின்றப்ப வந்து யூபிஎஸ்சி எல்லாருமே பாக்குறது வந்து ஒரு திகப்பா ஒரு மலப்பா தான் சார் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்குமே இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்குமே அது ஃபீல் கண்டிப்பா. அத வந்து நம்ம மாத்திக்கணும் பாலாஜி. நம்ம ஒரு எக்ஸாம் மாதிரி அதை நினைக்கணும். பாஸ் பண்ணவங்க அதை திகப்பா மலைப்பா பார்க்க மாட்டாங்க. நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நானும் வந்து நிச்சயமா ஆகும்னு நினைக்கும் போது இவரு சுவாமி விவேகானந்தருடைய ஒரு கருத்தை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எதுவாக விருப்பப்படுகிறாயோ அதுவாகவே ஆகிவிட வேண்டும் சொல்றாரு. ஸோ ஃப்ரம் டுடே யூ ஷுட் திங்க் ஆஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இப்போ அந்த அகிலேஷ் அந்த முன்னாடி கேட்டார் இல்லையா, என்ன சார் உங்களோட ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கும் போது, he wants to emulate, he wants to think in that position. It helps actually, it helps for optimism. If we are non-logical, emotional people, it will keep you elevated actually. The natural method of elevating oneself. அதுதான் அவங்க சுவாமி விவேகானந்தர்லாம் அப்படி சொல்லியிருக்காரு. மனதினுடைய வலிமையை நீங்க பயன்படுது, எல்லையற்ற ஆற்றல் உடையது அப்படின்றதெல்லாம் அந்த கான்செப்ட் தான் சொல்ல வருது. Therefore, what you asked? இல்ல அதான் சார், நம்ம வந்து அப்படி ஒரு விஷயம் எல்லா விஷயத்தையுமே நம்ம சிம்பிளா பாக்குறப்ப சிம்பிளா பார்க்க ஆரம்பிங்க. It is a simple thing actually. கண்டிப்பா சார். பட் ஆனா எனக்கு அந்த இடத்துல ஒரு கேள்வியோ இல்ல ஒரு பயமோ வந்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம சிம்பிளா பாக்குறதுன்ற வந்து நம்மளோட ஒரு பியர் குரூப்போட நம்மள பின்னோக்கி தள்ளாதா, அவங்க வந்து நம்மள முந்தி போறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா அது அமையாதான்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு சார். யாரோடையும் உங்களுக்கு போட்டியே கிடையாது, உங்களோட தான் உங்களுக்கு போட்டி. நிச்சயமா தன்னை வென்றவன் தரணியை வெல்வான். சோ நீங்க மற்றவங்களை எல்லாம் நண்பர்களாகவும் உதவி செய்யறதாகவும் பார்க்கணும். இதை பத்தி நான் வந்து படிப்படியாய் படின்ற புத்தகத்துல எழுதியிருக்கேன் இன்னும் டீட்டெயில்டா. ஸோ ஆக்சுவலா நீங்க யாரையும் ஜெயிக்க வேண்டியது இல்லை. உங்களை ஜெயிச்சீங்கன்னா நீங்க மற்றவங்க எல்லாரையும் ஜெயிச்சிருவீங்க, ஆனா அவங்களை தோக்கடிக்க மாட்டீங்க. அதுக்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பா சார். ஸோ இந்த வாழ்த்துக்களை வந்து நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு, நீங்க ஜெயிச்சீங்கன்னா மற்றவங்க தோக்க போறது இல்லை
அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான போட்டி வந்து யாரோடையும் இல்லை, உங்களோட தான். ப்ளீஸ் ட்ரை டு எலிவேட் யுவர் செல்ஃப், கீப் ஹெல்பிங் பீப்புள், அண்ட் தென் குட் லக் டு ஆல் ஆஃப் யூ. Sir. Today's session we will end with Karthik's words. Yes sir. நான் ஒன்னு ரெண்டாவது இப்ப சங்கரசெல்வன் சார் வந்துட்டாங்க, இப்ப ஜாயின் பண்ணிட்டாங்க. Just he has also sent you a message sir actually. Okay, I have sorry. அண்ணா வணக்கம் அண்ணா. செந்தில்ஜி இவர சங்கரசெல்வன் சார் அன்மியூட் பண்ணிடுங்களேன், நான் இங்க அப்படியே பேசுறேன். So good evening students, sorry நான் யூசுவலா ஃபர்ஸ்ட் வந்து பேசணும், some unavoidable situation I could not come, அதனால தான் சாரி ரெக்வெஸ்ட் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோல் செஷனோட ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐ இன்வைட்டட் இப்போ ஒரு 5 days 4 days பேக் நான் சாரை கால் பண்ணி பேசினேன். ஆக்சுவலா சார் இந்த மாதிரி இப்போ திருப்பி உங்களோட லாஸ்ட் இயர் செஷன் அப்படியே திருப்பி எங்களுக்கு வேணும். ஏன் அப்படின்னா தி பிரசன்ட் சிம்பிள் ரீசன் இஸ் தி பிரசன்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் நாட் மிஸ் இட். இதான் ஓவரால் ஐடியா பிஹைண்ட் இட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சாரோட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பல புக்ஸை படிச்சுட்டு ஓகே விச் வி கேனாட் ஆக்சுவலி டேக் இன் கிளாஸ், அது எல்லாத்தையுமே கன்சல்டேட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வுட் பி ப்ரிடாமினன்ட்லி பேஸ்ட் ஆன் ஒரு அந்த ஒரு ஒரு ரொம்ப கேஷுவல் சோஷியல் அப்ரோச். ரொம்ப உங்களோட பேசிட்டு அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு முன்னாடி ஜெயசீலன் சர்வீஸ் வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கீத் சர்வீஸ் வாங்கினா, இவங்க எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா சார் கிட்ட பேசிட்டு நேரா அவங்களோட சாம்பருக்கு வர சொல்லிடுவாங்க, அங்க எங்க சர்வீஸ்ல இருக்காங்களோ அங்க. அந்த மாதிரிதான் இன்டர்வியூ டைம்ல கைட் பண்ணாங்க. போன வாட்டி லாக்டவுன் வரும்போது நம்ம முதலே சொல்லியிருக்கேன், அறமுக்கு வந்து இந்த மாதிரி லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் ஆன்லைன் கோச்சிங்ல வி ஆக்சுவலி பெனிஃபிட்டட் a lot. அந்த மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் பெனிஃபிட் தான் ஆனந்தகுமார் சாரோட ரெகுலர் இன்டராக்ஷன் வித் ஸ்டூடெண்ட்ஸ். போன வாட்டி இப்போ உதயகுமார் இவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாம் இன்டராக்ட் பண்ணாங்கன்னா போன வாட்டி அந்த லாக்டவுன் டைம்ல என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா he was engaging every ஜூனியர் ஆஃபீஸ். ஸோ அந்த மாதிரி வரும்போது இது வந்து ஆக்சுவலா என்னன்னா இது அறமோட பிராண்டிங்காகவோ இல்லை அறமோட ஒரு இன்ஸ்டிடியூட் இனிஷியேட்டிவா கிடையாது. இட் இஸ் பேசிக்கலி ஆக்சுவலா ரொம்ப கான்சைஸா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அரம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வரும்போது சாரோட அட்வான்டேஜ் நீங்க திருப்பி எடுத்தீங்கன்னா பல புக்கை பார்த்து வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய க்ரக்ஸ் சொல்லும் போது என்னன்னா நிறைய புக் சொல்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல புக்ஸை விட தாண்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை இப்போ he could able to convey. இப்போ சாரோட கிளாஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் சைக்கலாஜிக்கல் அண்ட் ஆஃப் பிலோசாபிக்கல். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னா கன்சல்டேட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் பிரசன்டேஷன்ல கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்றது மெயின்ஸ் பசங்க எல்லாம் ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயே ஆக்சுவலா இப்போ பார்த்த நிறைய மெயின்ஸ் பசங்க அட்டன் பண்றது ஓகே, இப்போ சிவகுமார் ரெட்டி இவங்க எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது ஃபீட்பேக். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனதர் அன்எக்ஸ்பெக்டட் பாசிட்டிவ் கான்சிக்வன்ஸ் ஒரு அன்அனலைஸ் பாசிட்டிவ் கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா அது வந்து ஒரு லாங் ரன்ல நல்லதே கேளு நல்லதே நிலை அப்படின்ற மாதிரி வரும்போது இட் வில் கம்ப்ளீட்லி சேஞ்ச் யுவர் பர்சனாலிட்டி ஆல்சோ. அது உங்களுக்கு அந்த அதனாலதான் ஒரு 10 to 12 செஷன்ஸா சார் எடுப்பாங்க வேரியஸ் செஷன்ஸ்ல. ரெண்டாவது அப்பப்போ யூ வில் ஆல்சோ பிரிங் கெஸ்ட், தென் யூ வில் ஆல்சோ இன்டராக்ட் வித் தம். அந்த மாதிரி சாரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் தோ அனுஷா கேவ் an introduction. நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் டெமோ ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, நிறைய பசங்க நம்ம பஸ் தான் இருக்கீங்க. டெமோல வந்து why you should become a civil servant சாருக்கு தெரியாது ஆக்சுவலா. why you should become a civil servant ஒரு டெமோ போடுவேன் சார். அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடல் ஆபீசர்ஸ் போடும்போது நீங்க வந்து ஒன் ஆஃப் தி மாடல் ஆபீசர் ஆஸ் அன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் சப்சிக்வென்ட்லி அதை பொறுத்த வரைக்கும் அதை போட்டு ஐ வுட் பி எக்ஸ்பிளைனிங் அபவுட் யுவர் ஓகே கான்டாக்ட் இன் யுவர் ஆஃபீஸ் இது எல்லாமே. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனி இன்ட்ரோடக்ஷனே தேவைப்படாம போயிடுச்சு அதனால. ஸோ இப்போ அதே மாதிரி என்ன சங்கரசெல்வன் சார் வந்திருக்காங்க. சங்கரசெல்வன் சார் நான் பேசி முடிச்சேன்னு பேசுவாங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ ஓவரால் இவ்வளவுதாங்க ஹோல் ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து போஸ்ட்போன் ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தது. சார் போஸ்ட்போன் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும் போது என்னாச்சு அப்படின்னா நாங்க அதை ரீஷெடியூல் பண்ணிட்டோம். ரீஷெடியூல் பண்ணோடனே சார் ஒரு மெசேஜ் போடுறாங்க, சாரி கார்த்தி ஒரு கன்ஃபியூஷன் கொஞ்சம் அர்ஜென்ட்டா அந்த மாதிரி இருந்துச்சுன்னு. நான் அதான் சொன்னேன், சார் நீங்க கேன்சல் கூட பண்ணுங்க, இன்னொரு நாள் கொடுங்க, ஏன்னா வி கேன் நாட் அஃபோர்ட் டு மிஸ் யூ அப்படின்னு. அது உங்களுக்கு இப்போ புரியாது. எப்படி தெரியுமா, இப்போ இதெல்லாம் சாரோட டிஸ்கஷன்லாம் ஆக்சுவலா நம்ம உங்க நம்ம சிவில் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் சில பேருக்கு கரெக்டா செட் ஆயிடும், சில பேருக்கு ஒன் பிளாங்க் அபவ் தேர் ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங். பட் அதை என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா you just sit and start assimilating. அது one particular point of time உங்களை அந்த ஸ்டாண்டர்டுக்கு எடுத்து போய் விட்டுரும். So half will participate, half can sit, that will make you participate in future. இது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா இந்த நம்ம பழைய பசங்க எல்லாம் தயவு செஞ்சு அவர் ஒரு சீக்ரெட் சொல்ல வந்தாருன்னா பின்னாடி கதை சொல்ல போடுறாதீங்க. நான் 6 பேர் கேட்டுட்டு இருக்கேன். உதயகுமார் சில இடத்துல உதயகுமார் இஸ் a very favorite of
உதயகுமார், லட்சணம் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலா சாருக்கு விஷ் பண்ணி நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த மாதிரி வரும்போது உதயகுமார் படக்கு ஏதாவது போட்டுருவாங்க. சில இடத்துல உதயகுமார் வந்து சில புக்கெல்லாம் சார் தேடும் போது போடுவாரு. Those students who have already attended, who still, அதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அப்படியே ஞாபகம் வச்சிருக்கானுங்க எல்லாத்தையும் சார். பயங்கரங்க அதெல்லாம் உண்மையிலேயே. சந்தோஷமான ஆல் தீஸ் பீப்புள் புக் அங்க இருக்குன்னு சொன்னது அல்டிமேட். பின்னாடி ஒரு சோஃபால இருக்கலாம். அதான் நினைச்சேன். சோ ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா நீ ஞாபகம் வச்சிருக்கின்றது உண்மையாவே ஆக்சுவலா என்னன்னா சொல்லுவாங்கல்ல, ஆக்சுவலா சாருக்கே வந்து அது பெருமையா தான் இருக்கும். ஆக்சுவலா சார் சொன்ன கதை நீ ஞாபகம் வச்சுக்கிறது எங்களுக்கு எல்லாம் அது வந்து பயங்கர சந்தோஷமான விஷயம். ஏன்னா அந்த ப்ரோக்ராம் இஸ் சக்சஸ்ஃபுல் when you remember it. பட் என்னன்னா he has a design of it. எப்படி அதை எடுத்துட்டு போகணும், எதை ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்டுன்னு அதை மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் அந்த சீக்கிரட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதான். அண்ட் ப்ளீஸ் பி பார்ட்டிசிபேட்டிவ் அதர்வைஸ். ஸோ மற்றபடி நான் என்னோட இதை முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக சாரை பற்றி ஃபர்தர் அடுத்த வாட்டி ரொம்ப மோஸ்ட்லி நான் ஐ வில் ஒன்லி பி இனிஷியேட்டிங் தி டிஸ்கஷன். அதனால இப்போ சங்கரசரவணன் சார் வந்து ஆனந்த்குமார் சார் நீங்க பேசுறீங்களா சார்? ஆக்சுவலா இப்போ சங்கரசரவணன் சார் வில் ஆல்சோ நீங்க பேசுறீங்களா? அப்புறம் சங்கரசரவணன் சார் ஃபினிஷ் பண்ணுவாங்களா சார்? எப்படி சார்? அண்ணாச்சி பேசுறாங்க. ஓகே. சங்கரசரவணன் சாரை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷன் போட்டிருந்தாலோ அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல எழுதியிருந்தாலோ இவரோட சப்போர்ட் இல்லாம ஆகவே முடியாது. இப்படி ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் ஐ கேன் கிவ். இப்போ ஆனந்த் சார் பேசும்போது கூட சொன்னாங்க ஆக்சுவலா when he was studying in 1998 when he was listing about the seniors who were assisted him, அப்போ சொல்லும் போது சங்கரசரவணன் சாரையும் சொன்னாங்க. சங்கரசரவணன் சார் இஸ் பேசிக்கலி அன் வெட்டினரியன் பை ப்ரொஃபஷன். பட் என்னன்னா தமிழ் மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், தமிழ் மேல இருக்கக்கூடிய அட்ராக்ஷன், இதை பேஸ வச்சு he has made himself so scholastic in Tamil. இதான் உண்மை. ரெண்டாவது இப்ப என்ன உதயச்சந்திரன் சார் இதுக்கு முன்னாடி வந்து டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கும்போது அந்த சமச்சீர் கல்வியை ரீஓரியன்ட் பண்ணி அந்த நீட் ஸ்டாண்டர்ட் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எடுத்துட்டு போகணும்னு வரும்போது he picked him up and he is now an deputy director in Tamil Nadu Textbook Corporation in deputation. இவங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ lot of credit goes to his team, especially he individually when they devise the plan of சமச்சீர் கல்வி. இன்றைக்கு அந்த ஷெடியூல் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த சிலபஸ் எல்லாம் டிசைட் பண்ணும்போது பண்ணிட்டு இன்னைக்கு சமச்சீர் கல்வி புக் இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உதயச்சந்திரன் சாருக்கு கிரெடிட். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சங்கரசரவணன் சார் as an larger role in it. ஸோ என்னன்னா சங்கரசரவணன் சார்லாம் வந்து இப்போ கிளாஸ் இன்னும் வரல உங்களுக்கு. ஆக்சுவலா மாஸ்டர் மைண்ட்ஸ்ல கால்டும் அண்ட் he said he will come. நம்ம தமிழ் ஆப்ஷன் வந்து சார் வந்து இங்க நிறைய பசங்களுக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ மாஸ்டர் மைண்ட்ஸ்ல வருவாங்க. சங்கரசரவணன் இஸ் ஆல்சோ ஒன் வெரி நாலேஜபிள் பர்சன். இப்போ ஆனந்தகுமார் சார் எப்படி அட்மையர் பண்றனோ அந்த மாதிரி வந்து another person I admire very much in from knowledge perspective is சங்கரசரவணன் சார். அவங்க ரெண்டு பேரும் சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சங்கரசரவணன் சார் பேசுவாங்க. சார் நீங்க கொஞ்சம் பேசினா சார். ரொம்ப பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்க சார். ஓகே. ஆனந்தோட செஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். அதாவது பொதுவாக ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொருடைய வெற்றியாளருக்கு பின்னாலையும் ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்ட்டு. நான் அதை மாற்றி சொல்லலாம்னா என்னுடைய வெற்றிக்கு பின்னால ஆனந்த் இருக்காரு. ஆனந்தோட வெற்றிக்கு பின்னால நான் இருந்தேனா அப்படிங்கிறது ஆனந்த் சொல்லணும். ஆனா என்னுடைய இது வந்து என்னன்னா நான் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் மென்டரா ஆகிறதுக்கு ஆனந்தோட வெற்றி ரொம்ப முக்கியம். எப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து வின் பண்றாங்களோ அப்போ வந்து கோச்சஸா கொண்டாடுவாங்க. எத்தனை பேருக்கு அவங்க கோச் பண்ணாலும் எப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்குறாங்களோ, சார் வந்து சிந்து மேடத்தினால புகழ், ஆமா புகழ் பெற மாதிரி நம்ம வந்து புகழ் பெறணும் அப்படின்னா நம்ம யாருக்கெல்லாம் மென்டரா இருக்குமோ அவங்க பெரிய சாதனைகள் புரியணும். நம்ம ஒரு 50 பேருக்கு கூட மென்டரா இருக்கலாம், அதுல எத்தனை பேர் சாதனை புரியுறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் நாம கொண்டாடப்பட்டோம். அப்படிங்கும்போது ஆனந்தோடைய வெற்றி ரொம்ப முக்கியமானது. அந்த ஆனந்த் வந்து ஒரு வாட்டி சொல்லுவா, அப்படி அண்ணாச்சி என்ன வச்சுன்னா தொழில் கத்துக்கிட்ட அப்படி அப்படின்ட்டு. அது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அவருடைய பேப்பர்லாம் நான் திருத்தி 2003 எனக்கும் ஆனந்துக்கும் காலேஜ்ல இருந்தே பழக்கம். அதனால காலேஜ் என்னுடைய ஒரு 1 இயர் ஜூனியர் வெட்டரி காலேஜ்ல தொடர்ந்து நாங்க தமிழ் ஆர்வத்துல தமிழ் மன்றத்துல அதுல எல்லாம் தொடர்ந்து இயங்கிட்டு இருந்திருக்கோம்.
ஆனந்த் வந்து அந்த அடிப்படையில எங்களுக்கு ரொம்ப வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும், நிறைய வாசிக்கிறது படிக்கிறது. ஆனந்த் வந்து என்னுடைய எவர் கிரீன் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவேன். இப்பவுமே அவர் தொடர்ந்து வாசிச்சுட்டே இருக்கிறது. இல்லை எல்லாருமே ஆபீசர் ஆயிட்டு அதுக்கப்புறம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாசிக்க வேண்டிய அவசியம் என்னன்னா கோப்புகளை படிப்பாங்க, அது சம்பந்தமான பாலிசியை படிப்பாங்க. அது தவிர ஜெனரல் ரீடிங்க்கு வாய்ப்பு இருக்காது. அதை வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு தொடர்ந்து படிச்சுட்டு இருக்குது. இப்போ அவரு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் படிப்பார், அதுக்காகவே கிளாஸ் எடுக்கிற வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது. அப்பதான் புதுசா படிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு அது படிக்கிறது. தொடர்ந்து புத்தகங்கள் எழுதிட்டு இருக்காரு நிறைய. அந்த புத்தகங்கள் எழுதுறதுக்காகவும் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆபீசர் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம். அதனால ஆனந்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா. 2-3 விஷயம் நான் சொல்லலாம். ஆனந்தனுடைய இந்த செஷன்ஸை நீங்க எல்லாரும் அட்டன் பண்ணணும். நீங்க வந்து 800க்கு மேல பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னன்னா, நான் ஆனந்த் சொல்லுவோம் அப்படி முன்னால நாங்க செஷன் அட்டன் பண்ணும்போது அதுல 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் கிடைக்கும், அதுக்காக 2 hours உட்காந்துருப்போம் அப்படின்ட்டு. சில சமயம் சில செஷன்ஸ் எல்லாம் உண்டு. ஆனந்தோட செஷன்ல நிறைய நல்ல பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக நீங்க தொடர்ந்து நிறைய பேர் இன்னைக்கு 800 இருக்கிறது 1000 மாறணும். ஏன்னா ஒரு 2-3 விஷயங்கள் செஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியும். சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஹைலி மோட்டிவேட்டட் நேஷனல் லெவல்ல கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப லெவல் ஆஃப் மோட்டிவேஷன் வருது. அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டோ, செகண்ட் அட்டெம்ப்டோ, தேர்ட் அட்டெம்ப்டோ எப்போ வேணாலும் சக்சஸ் வரலாம். அதனால ஒரு சஸ்டைன்டு எஃபர்ட் தேவை. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மோட்டிவேஷன், ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வேணும். அதை வந்து அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் should be caught, it cannot be thought அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் should be caught, it cannot be thought. அப்படின்னு என்ன அர்த்தம்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது, நாமளா அதை வந்து பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது ஆனந்த் வந்து டீச் பண்றது இல்லை, அவர் தொடர்ந்து அட்டன் பண்ணாலே நீங்க உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு அப்படியே இன்கல்கேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த பாசிட்டிவ் தாட்ஸ்க்காக நீங்க பார்க்கணும். இன்னொன்று வந்து பிலாசபிக்கல் பேசிஸ். அது வந்து நிறைய ஸ்ட்ரெயின். ஒரு சாதாரண வேலைக்கே போட்டு ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவல்ல இருக்க ஆபீசரே ஐயோ ஃபைல் என்ன ஆயிரும் அது இதுன்னு ரொம்ப தன்னை வந்து வருத்திக்குவாங்க. அப்படி இல்லாம ஒரு ஒரு ஐஏஎஸ் லெவல்ல இருக்கிற ஆபீசருக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும், அது எப்படி ஒரு சகஜமா எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதுக்கு ஆனந்தோட பிலாசபிக்கல் அப்ரோச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ பாலாஜி கூட கேட்டாரு, அப்ப நான் வந்து ரொம்ப சாதாரணமா இருந்து சிம்பிளா இருந்து இல்லை விட்டுறோம் எல்லாரையும் முந்த விட்டுறலாமா சார்ன்ட்டு. அது கூட அர்த்தம் அப்படி இல்லை. பிலாசபிக்கல் பேசிஸ் அப்படின்னா அதுக்கான உரிய மரியாதை, அதுக்கான இது காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு ஆனந்த் படிப்பா. அப்படி இப்படி புத்தகத்தை பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன். புத்தகத்துல பார்த்துட்டு அந்த புத்தகத்திலே கோடு போட்டு எழுதியிருப்பாரு, என்னடா சொல்ல வரீங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னு எழுதி சைட்ல வந்து மணி அப்படின்னு போட்டு ஒரு 7 மணி இரவு அப்படின்னு போட்டு 7 மணி இரவு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு டியூஸ்டே அப்படின்னு எழுதியிருப்பாரு, டேட் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அதுல கீழே எழுதியிருப்பாரு எப்ப தாண்டா புரியுது அப்படின்னு போட்டு 5 மணி புதன்கிழமை காலை அப்படின்னு டேட் போட்டிருப்பாரு. அது வந்து இன்டராக்டிவ் ஸ்டடி. இந்த புத்தகத்தையோடய உரையாடி படிக்கிற மாதிரியான ஒரு இது, அதை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி உரையாடி படிக்கிற மாதிரி அது மாதிரி நிறைய ஸ்டடி டெக்னிக்ஸ் எல்லாம் அவர் வந்து யூஸ் பண்ணார். அந்த மாதிரி அதை வந்து ஓப்பனா எல்லாரும் கத்துக் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வந்து ஃப்ரெண்ட்லியா, அதாவது உங்களையும் வந்து ஒரு டீச்சரா எடுத்துக்கிட்டு உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறாரு, அவரும் கத்துக் கொடுக்குறாரு. ஸோ அப்படி நானே ஆனந்த் நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்கேன். அது வந்து ஓப்பன் மைண்டடா இருந்து எந்த விஷயத்தினாலும் அவர் கத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். தொடர்ந்து நம்ம உரையாடுவோம். இன்னைக்கு ஆனந்தோட டைம் சீக்கிரமா முடிக்கணும், அதனால நானும் என்னுடைய கருத்துக்களை முடிச்சுக்கிறேன். எனக்கும் இந்த செஷன்ல கிடைத்த பங்கேற்று உங்களோட பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கார்த்திக் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நான் வந்து இந்த ஃபீல்ட்ல இயங்கிட்டு இருக்கிறதுக்கு, பல வெற்றியாளர்களை உருவாக்குறதுக்கு விதை போட்டது ஆனந்த் அப்படிங்கிறதுனால ஆனந்துக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். சார் ஒரு நாளைக்கு நீங்க வரணும் சார் மாஸ்டர் மைண்ட்ஸுக்கு சங்கரத்தவன் சார். கண்டிப்பா சார் பேசுங்க. நான் வந்து ஒரு பாடலோட இதை முடிச்சுக்க விரும்புறேன். ஏன்னா ஞாபகப்படுத்தினாங்க, ஒரு 2 லைன் பாடி முடிச்சுக்குவோம். நில்லை சரணடைந்தேன், நில்லை சரணடைந்தேன் கண்ணம்மா, நில்லை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன, கொன்றவை போக்கென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை
புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதெனலில்லை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். நல்லது தீயது நாம் அறியோம் நாம் அறியோம், நல்லது தீயது நாம் அறியோம் நாம் அறியோம். அன்னை நல்லவை நாட்டுக தீமையை ஓட்டுகவென நில்லை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். துன்பமினி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை, துன்பமினி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை. அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். தேங்க்யூ ஆனந்தகுமார் சார். இன்னையோட செஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு சார். முக்கியமா நீங்க வந்து நிறைய படித்த புத்தகங்களை பத்தில நிறைய சொன்னீங்க, நிறைய ரைட்டர்ஸ் பத்தி சொன்னீங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. எங்களுக்கு நிறைய புதுசான கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க சார். முக்கியமா நீங்க கடந்து வந்த பாதைகள், நீங்க சந்தித்த நபர்கள், இவர்கள் எல்லாத்தையும் பத்தி சொன்னீங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி உங்க சாங் இட் வாஸ் அமேசிங் சார். மேலும் இன்னைக்கு செஷன் ரொம்ப இன்டராக்டிவா போச்சு சார். நீங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மேக்ஸிமம் நீங்க வாசிச்சு அதுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச் சார். உங்களுடைய அடுத்த செஷனுக்காக நாங்க ஆர்வமா காத்துட்டு இருக்கோம் சார். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஆன் பிஹாஃப் ஆஃப் அறம் IAS Academy, I would like to thank you sir. We'll meet soon in some other session. Thank you so much sir. Karthikeyan sir, thank you so much. And Sangar Saravanan sir, thank you sir. Thank you so much sir.